पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽद्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारायण 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 नारायण। எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த முதல் ஸ்லோகத்தை வாசிச்சிடலாம். यस्य निःश्वसितं वेदाः यो वेदेभ्योऽखिलं जगत् निर्ममे तमहं वन्दे विद्यातीर्थमहेश्वरम्। नारायण. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகத்துக்கான ஃபண்டமெண்டலான கொஞ்சம் பாஷ்யத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பகவத்கீதையில முதல் 6 அத்தியாயங்கள்ல சங்கர பகவானோட அவதாரிக்கா பாஷ்யங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். முக்கியமா ஒரு ஜீவன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு மோட்ச மார்க்கத்துல என்ன பண்ணணும்ன்றத கர்த்தவிய மோகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கர்த்தவிய மோகத்தை நீக்கிறதுக்காக தான் பாஷ்யம் பார்த்தீங்கன்னா பண்ணப்பட்டிருக்கு இந்த முதல் 6 அத்தியாயங்கள்ல. இதுல நம்ம என்ன பண்ணிட்டோம், 4வது அத்தியாயத்துக்கு மட்டும் பாஷ்யம் படிக்கல, அதுக்கு அவதாரிக்கா பாஷ்யம் எழுதலை. அதனால பார்த்தீங்கன்னா 6வது அத்தியாயத்தோட பாஷ்யத்தை நம்ம என்ன பண்ணுறோம், டாக்குமெண்ட் 5ன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். 5வது டாக்குமெண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 5வது டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம பார்த்தது எப்பவுமே நமக்கு மெமரி லாஸ் இருக்கிறதுனால நான் எடுத்தோன்னே அதுக்கு போக முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்துருவோம். ஒரு பேஜ் தான் போயிருக்கோம், அது மேலேருந்தே ஒரு வாசிச்சிருவோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 5வது டாக்குமெண்ட்ல 6வது அத்தியாயத்தோட முதல் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா இருக்கு. அதீதாந்தர அத்தியாயாந்தே தியான யோகஸ்ய சம்யக் தர்சனம் பிரதி அந்தரங்கஸ்ய சூத்திரபூதாக ஸ்லோகாः
ஸ்பர்ஷான் கிருத்வா பகிஹி இத்தியாதயः உபதிஷ்டாः தேஷாம் விருத்திஸ்தானியः அயம் ஷஷ்டக அத்தியாயः ஆரம்பியதே. இன்னும் ஆச்சாரியர் சொல்ல வர்றாருன்னா, கடந்து போன 5வது அத்தியாயம் பகவத்கீதையில 5வது அத்தியாயத்தோட எண்டுல என்ன ஆயிடுச்சுன்னா, 6வது அத்தியாயத்துக்கான பீஜம் வந்து பாத்தீங்கன்னா 5வது அத்தியாயத்துல 28வது ஸ்லோகத்திலேயே சொல்லப்பட்டது. புரிஞ்சா போதும் அப்படின்ற கான்செப்ட் ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. எப்போ வந்து பாத்தீங்கன்னா அனுபூதி அப்படின்னு ஒண்ணுக்கு வரமோ, அனுபூதி ஆத்மாவை அனுபூதி பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருதோ, அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சஞ்சித கர்மாக்கள் நாசமாகும். வெறும் புரிதல்ல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் மாதிரி ஆயிடும். மோட்டிவேஷன் என்னது, இங்க இருக்கிறதெல்லாம் ஆத்மா, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இன்டெலெக்சுவலா புரிஞ்சுக்கிறோம்னு வச்சுங்களேன், பெரிய பெனிஃபிட் இருக்கு. என்ன அப்படின்னா, லௌகிகமா இருக்கிற துக்கங்கள் எல்லாமே இப்ப நமக்கு இல்லாம போயிடும். லௌகிகமா இருக்கிறவங்களை காட்டிலும் நம்ம கொஞ்சம் நல்ல பெட்டராகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் எல்லாம் நல்ல பெட்டராக இருக்கும். நம்மளை விட்டு யாராவது போயிட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வந்து பார்த்தீங்கன்னா இழப்பு தெரியாது, மெதுவாக ரெக்கவரி ஆக முடியும். இந்த வேதாந்தம் படித்ததுனாலாம் நிறைய பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரோட்ச ஞானம் அப்படின்னு பேர். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புத்திபூர்வமாக நம்ம இந்த வேதாந்தத்தை புரிஞ்சுக்கிறதுனால இந்த ஜீவனத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஜீவிச்சுக்கிட்டு இருக்க காலத்துல ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பரிபக்குவத்தோட மனசாந்தியோட வாழ்ந்துட்டு இருக்கலாம். எவ்வளவு புரிதல் அதிகமாகுதோ, கிளாரிட்டி அதிகமாகுதோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஆனா சஞ்சித கர்மா எப்பவுமே நாசமாகாது. சஞ்சித கர்மான்றது வந்து பாத்தீங்கன்னா எதோட சம்பந்தப்பட்டது அப்படின்னா உங்களுடைய கர்மா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பிளேஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களோட சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா அனந்த கோட்டி வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்துல ஸ்டோர் ஆகுது. கர்ம ஆசயம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கருமங்கள் இதுல இருக்கு, மாயால வந்து பாத்தீங்கன்னா அவ்யாக்கிரதத்துல ஸ்டோர் ஆகும். உங்க சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா அநேக வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா ஆசயம்னு சொல்லுவோம். அதெல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கு, நிறைய வாசனைகள் தூங்கிக்கிட்டு இருக்கு, அனந்த கோட்டி வாசனைகள் தூங்கிக்கிட்டு இருக்கு, அனந்த கோட்டி ஜென்மங்களை கொடுக்கறதுக்கான வாசனைகள் தூங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ அது பிரேக் ஆகாம நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜீவன் முக்தி அப்படின்றத நினைச்சு பார்க்க முடியாது. அப்ப அந்த ஜீவன் முக்தி அடையறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த சித்தத்தோட இருக்கிற கனெக்ஷன் வந்து டிஸ்கனெக்ட் ஆகணும். இந்த சித்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டரா இருந்துகிட்டு, சித்தம்னா மனசு, அந்த கரணம். இது என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளோட சம்சாரத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்ப தூக்கத்துல ஏதாவது சம்சாரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்கத்துல சம்சாரமே இல்லை, பர்த்தே இல்லை. அங்க நம்ம பிறந்ததும் தெரியாது, இறக்க போறது எதுவுமே அங்க இல்லவே இல்லை. குருநாதர் இல்லை, சாஸ்திரம் இல்லை, நான் வந்து சம்சாரின்றது இல்லை, மோட்சம் இல்லை, பந்தம் இல்லை, இந்த உலகமே இல்லை, எந்த ஒரு விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல இல்லை. அப்ப எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் நம்ம. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா காரியங்கள் இல்லை, காரணம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வியக்தம்னு சொல்லக்கூடிய காரணம் மட்டும் இருக்கு அந்த இடத்துல. காரியங்கள் உண்டாகும் போது, ஜாகிரத சொப்பனத்துல காரியங்கள் உண்டாகும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சம்சாரம் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்துடுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த காரண நாசம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டெய்லி நடக்கிறது இல்லை. டெய்லி ராத்திரியில நம்ம காரணத்தோட வந்து ஆலிங்கனம் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், தூங்கிக்கிட்டு இருக்கோம். அதுதான் திரும்ப திரும்ப நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அந்த காரண சரீரம் சொல்றதுதான் நமக்கு திரும்ப திரும்ப காலையில பிறவியை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி பண்ணுது. இந்த பர்சனாலிட்டி, இந்த தேகாதிகளை உற்பத்தி பண்ணி நமக்கு சம்சாரத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. கொசு கடிச்சுதா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏசியோட இது வந்து சில்னஸ் அதிகமா இருக்கா, இல்ல ஸ்வெட்டிங் ஆகுதா, எதுவுமே வந்து மூட்டை பூச்சி கடிக்குதா, இல்ல பக்கத்துல யாரு படுத்திருக்கா, இது எதுவுமே தூக்கத்துல தெரியறது இல்ல. ஃபர்ஸ்ட் வேக்கப் ஆகும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா புத்தி வேக்கப் ஆக மாத்திரத்துல எல்லாம் ஐயோ ஸ்வெட்டிங்கா இருக்கு, இல்லைன்னா சில்லுன்னு இருக்கு அப்படின்னு ஃபீலிங் வருது. அதுக்கு முன்னாடி இல்லவே இல்லையே, இப்படிதானே இருந்துச்சு. அப்ப தேகத்தோட கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாம இந்த ஜெகத்தும் இல்லை, ஜீவனும் இல்லை, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லாம நம்ம நிம்மதியா தூங்கிட்டு இருந்தோம். ஏன் திரும்ப திரும்ப வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பீஜம் இருக்கிற வரைக்கும் செடி வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அப்ப தூக்கம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரண சரீரம் அப்படின்னு பேரு. அதுதான் அவித்யா அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த அவித்யாவை வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நானா எப்ப நிக்கிறனோ அப்பதான் வந்து அதுக்கு பேரு ஜீவன் முக்தின்னு பேரு. அந்த அவித்யால இருக்கக்கூடிய வாசனைகளும் கர்மங்களும் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து பாத்தீங்கன்னா விலகி போறதுன்னு பேரு. அப்ப காரணம் வந்து பாத்தீங்கன்னா காரியம் நாசமாகிறது மட்டும் இல்ல, காரணமும் நாசமானாதான் ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
அதுக்காக என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பரோட்ச ஞானத்தை நல்ல முறையில நான் ஆத்மாவா இருக்கேன், சச்சிதானந்தமா ஒருத்தர் தான் இருக்க, இந்த ஜெகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா வாஸ்தவம் இல்லை, பொய்யானது அப்படின்னு திரும்ப 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 தத்துவங்களை நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டு பரோட்ச ஞானத்தை அடைஞ்சதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, 5வது அத்தியாயத்துல நிறைய அந்த ஞானங்களை பத்தின விசாரம் எல்லாம் சொன்னதுக்கு பிறகு கடைசியில என்ன பண்றார் ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா பாஷ்யம் பண்றார். 5:27 ஸ்லோகத்துக்கு மேல ஒரு பாஷ்யம் பண்றார். அந்த பாஷ்யத்துல சொல்லும் போதே ஆச்சாரியார் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்யக்கு தரிசனம் பிரதி, சம்யக்கு தரிசனத்துக்கு பாத்தீங்கன்னா எது பாத்தீங்கன்னா சம்யக்கு தரிசனத்துக்கு அந்தரங்க சாதனமா இருக்கோ அந்த அந்தரங்க சாதனத்தை பத்தி பாத்தீங்கன்னா நான் இனி சொல்ல போறேன், விஸ்தாரமா 6வது சாப்டர்ல சொல்ல போறேன். அதை பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா 5வது அத்தியாயத்துல 27லயே சொல்றார். அப்படின்னு என்ன பண்ணார், தமம்னு சொல்லக்கூடியதையும் ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர்பாகியான் அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு, 5:27 5:28. அதுல பாத்தீங்கன்னா இந்திரிய நிகிரகம் முதல்ல சொல்லி, அதுக்கப்புறம் தாரணா புருவ மத்தியில பாத்தீங்கன்னா தாரணைய சொல்லி, அதுக்கப்புறம் பிராணன் அபானனை பாத்தீங்க அப்படின்னா சமப்படுத்தி பிராணாயாமத்தை சொல்லி, அப்ப இதை எடுத்துங்க, உல்டாவை எடுத்தீங்கன்னா பிராணாயாமத்தை முதல்ல எடுத்துக்கணும், பிராணாயாமத்து மூலமா இந்திரிய நிகிரகம் நடக்கும், இந்திரிய நிகிரகம் நடந்தோன மனசை பாத்தீங்கன்னா புருவ மத்தியில கொண்டுட்டு வச்சுக்கிட்டு இந்த ஆத்மாவை பாத்தீங்கன்னா சிந்திக்க வேண்டும் அப்படின்னு ஆத்மாவை தியானம் பண்ண வேண்டும் அப்படின்னு 27வது ஸ்லோகத்துல ஆரம்பிச்சது 5:27. இததான் இங்க ஆச்சாரியர் என்ன பண்றார், இண்டிகேட் பண்றார். கடந்து போன அத்தியாயத்துல கடைசியில ஆச்சாரியர் தெளிவா சொல்றார், ஹைலைட் பண்ணிக்கணும், தியான யோகஸ்ய, தியான யோகம் எப்படிப்பட்டது, சம்யக்கு தரிசனம் பிரதி அந்தரங்கஸ்ய. சம்யக்கு தரிசனம்னா அனுபூதி அப்படின்னு பேர், ஆத்மானுபூதி அப்படின்னு பேர். இந்த ஆத்மானுபூதி இல்லைன்னா ஆத்ம சாட்சா்காரம் அப்படின்னு பேர். ஆத்மாவை நேரடியாக அனுபவம் செய்தல், என்லைட் பண்றது அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு பாத்தீங்கன்னா அந்தரங்கஸ்ய, அந்தரங்க சாதனம் எது அப்படின்னா தியான யோகம், அந்தரங்க சாதனமா சொல்லப்பட்டிருக்கு. அதை பாத்தீங்கன்னா சூத்திரமா போன 5வது அத்தியாயத்துல 27 28 2 ஸ்லோகங்கள்ல சூத்திரமா சொன்னதை இந்த அத்தியாயத்துல தேஷாம் விருத்திஸ்தானியக அயம் ஷஷ்டக அத்தியாய ஆரம்பியதே. இந்த அத்தியாயத்துல 6வது அத்தியாயத்துல ரொம்ப எலாபரேட்டா பேச போறோம் அப்படின்னு அத்தியாயத்துக்கான ஆரம்பம் சொல்லிட்டார். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், பரோட்ச ஞானத்துக்கு அந்நியமா அபரோக்ஷம் ஒண்ணு, அனுபூதி ஒண்ணு இருக்கு. மகா பெரியவர் பாத்தீங்கன்னா சொல்லும் போது தெய்வத்தின் குரல்ல சொல்றார் என்ன அப்படின்னா, அறிவு வந்ததுக்கு பிறகுதான் தெரியுது அறிவு பத்தாது, அனுபவம் ஒண்ணு வேணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா சொல்றார். நம்ம ஒரு காலத்துல என்ன பண்றோம், புரிஞ்சா போதும் அறிவே போதும் நினைச்சு போறோம். நல்லா பாத்தீங்கன்னா போனதுக்கு பிறகுதான் தெரியுது ஏதோ ஒரு குறை இருக்கு, நம்ம நல்லா படிச்சாச்சு, நல்லா புரிஞ்சாச்சு, ஆனா இன்டலெக்சுவலான ஞானம் பாத்தீங்கன்னா இன்னும் முழுமையா ஆகலையே அப்படின்னு அப்பதான் தெரியுது அனுபவம் ஒண்ணு வேண்டும், ஆத்மா அனுபவம் ஒண்ணு வேணும் அப்படின்னு தெரியுது அப்படின்னு மகா பெரியவர் சொல்றார். அப்போ ஆத்மா அனுபவத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜீவன் முக்தி விவேகம் ஃபுல்லா ஆத்மா அனுபவத்துக்காக தான் சொல்லுது. அதைதான் பாத்தீங்கன்னா 6வது அத்தியாயத்துல பகவத்கீதையில ரொம்ப எலாபரேட்டா பேசியிருக்கு. இதுதான் ஆச்சாரியர் இண்டிகேட் பண்ற. தத்ர தியான யோகஸ்ய பகிரங்கம் கர்ம இதி. தியான யோகத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, தியான யோகத்துக்கு பகிரங்கம் இது ஆத்மா அனுபூதின்ற சம்யக்கு தரிசனத்துக்கு அந்தரங்கம் பாத்தீங்க அப்படின்னா தியான யோகம். தியான யோகத்துக்கு வெளியில இருக்கிற சாதனம் பகிரங்கம் எது அப்படின்னா கர்மயோகம். அப்ப தெளிவா புரிஞ்சுக்கணும், கர்மயோகம் தான் பாத்தீங்க அப்படின்னா நிஷ்டைக்கு பாத்தீங்கன்னா அனுபூதிக்கு பாத்தீங்கன்னா பகிரங்கம், தியான யோகம் அந்தரங்கம் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப பகிரங்கம் அந்தரங்கம், அதுக்கப்புறம் சாட்சாத் சாதனம் அப்படின்னு ஒரு 3 சொல்லியிருக்கோம் தெரியுங்களா. சாட்சாத் சாதனம்னா என்ன இருக்கணும், சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். அந்த நிதித்தியாசனத்தை தான் இங்க தியான யோகம்னு சொல்றோம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், தியான யோகத்தின் போடும் போதே 3த்தையும் போட்டுக்கணும், சிரவண மனன, அதுக்கப்புறம் வரக்கூடிய நிதித்தியாசனம்.
அப்ப ஒரு சாதகன் என்ன பண்ணணும், அனுபூதி பண்ணணும் அப்படின்னா முதல்ல பகிரங்க சாதனத்தை பண்ண வேண்டும். பகிரங்க சாதனம் எதுக்கு அப்படின்னா கஷாய பக்தி கர்மாணி ததோ ஞானம் உற்பத்தியதே. கஷாயம் சொல்லக்கூடிய மலங்கள் நீங்கிய பிறகு ஒருத்தனுக்கு பாத்தீங்கன்னா ஞானமானது உண்டாகின்றது. அப்ப முதல்ல பாத்தீங்கன்னா கர்மயோகம் நல்லா பாத்தீங்கன்னா சித்தத்தை சமநிலைப்படுத்தி அந்த கரணத்தை சுத்திகரணம் பண்றதுக்காக, அதுக்கப்புறம் சிரவணத்துக்கு மனனம் பண்ணி அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்துக்கு நீங்க வரும்போது தியான யோகம் வந்துடுது. அந்த தியான யோகம் தான் பாத்தீங்கன்னா ஆத்ம சாட்சா்காரத்துக்கான சாதனம், அந்தரங்கம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இது பாத்தீங்கன்னா தியான யோக ஆரோகண சமர்த்தக, அதான் ஆச்சாரியர் சொல்ற தெளிவா, தத்திர தியான யோகஸ்ய பகிரங்கம் கர்ம இதி. கர்மம்ன்றது பாத்தீங்கன்னா கர்மயோகம்னு எடுக்கணும். கர்மயோகம் பகிரங்க சாதனமா இருக்கு. யாவத்து தியான ஆரோகண அசமர்த்தா, ரொம்ப முக்கியமான வார்த்தை. எது வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க தியான யோகத்துல ஏறுறதுக்கு, தியான யோகத்தை ஒரு குதிரை மாதிரி வச்சுக்கோங்க. இந்த தியான யோகத்துல ஏறி சவாரி பண்றதுக்கு சாமர்த்தியம் ஒருத்தருக்கு உண்டாகலையோ அது வரைக்கும் பாத்தீங்கன்னா யாவத்து தாவத்து, அது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதிகிருத்தேன கிரகஸ்தேன கர்த்தவியம் கர்ம இதி. ஒரு கிரகஸ்தன் என்ன பண்ணணும், கர்மங்களை விடாம பாத்தீங்க அப்படின்னா கர்மயோகமா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதக தத்து ஸ்தௌதி. அதனால பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தனுக்கு அனுபூதிக்கு போறதுக்கு பாஸ் எது, கர்மயோகம். கர்மயோகம் என்ன கிடைக்கும், சித்த சமாதானத்தை பண்ணி சமத்துவத்தை கொடுக்கும். அந்த சமத்துவத்தை வச்சுக்கிட்டு தான் நீங்க ரொம்ப குவைட்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிஷ்டைக்கு பாத்தீங்கன்னா ஆத்ம தியானத்துல அகமகமகமகம்ன்ற ஸ்புரணத்துல நிக்க முடியும். இல்ல அப்படின்னா வெறும் கருமியா இருந்தீங்க அப்படின்னா, கருமியா இருந்தா பாத்தீங்கன்னா சித்த சஞ்சலம் போகவே போகாது. அப்போ ஒரு கிரகஸ்தன் அனுபூதிக்கு போகணும்னு, மோட்சத்துக்கு போகணும்னு ஒருத்தன் முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா அவன் என்ன பண்ணணும், பண்ற எல்லா கர்மங்களையும், அதனால்தான் 1861 சொல்லும் போது சொல்றார், தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத. என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனையே பாத்தீங்கன்னா எல்லா பாவத்தினாலும் காயா வாச்சா மனசா நம்ம பண்ற எல்லா கர்மங்களையும் அவனுக்கே சமர்ப்பணம் பண்ணிட்டு இருக்க சித்தம் எப்படி இருக்கும், சமாதானம் ஆகிட்டே போகும். எது நடந்தாலும் பகவானோட இதான் நடந்துகிட்டு இருக்கு, இச்சையினால் நடக்குது அப்படின்னு, எதை கொடுத்தாலும் எது வந்தாலும் பகவான் பிரசாதமா கொடுக்குறாரு அப்படின்னு எண்ணம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அப்ப என்ன ஆகும், மெதுவா 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 அக்செப்டன்ஸ் வர 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 சித்தம் ரொம்ப சஞ்சலம் இல்லாம குவைட் ஆக ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சித்தம் சஞ்சலமா ஆடாம போகுதோ, ஆச்சாரியர் 15வது அத்தியாயத்துல பகவத்கீதையில சொல்லும்போது சொல்றார், எப்படி பாத்தீங்க அப்படின்னா ஒரு கண்ணாடியில பாத்தீங்கன்னா அழுக்கா இருக்கு, அந்த அழுக்கெல்லாம் தொடச்சோம் அப்படின்னா அந்த கண்ணாடியில நல்ல முகம் பாத்தீங்கன்னா பிரதிபலிக்குது. ஒரு ஜலம் பாத்தீங்கன்னா இருக்கு, அந்த ஜலம் காத்துல ஆடிக்கிட்டே இருக்கு, அதுல சந்திரன் தெரியலாம், சந்திரனும் ஆடிக்கிட்டே இருக்கிறான். எப்ப பாத்தீங்கன்னா ஜலம் ஆடாம காற்றில்லாம ஆடாம இருக்கோ அப்ப சந்திரன் எப்படி இருப்பான், ஆடாத சந்திரனா சொச்சமா தெரிய ஆரம்பிப்பான். இதே மாதிரி இந்த மனசு பாத்தீங்கன்னா இந்த காமக்ரோதங்கள்னால எதையுமே அக்செப்ட் பண்ணாததுனால என்ன இருக்கு, சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த சித்த சஞ்சலம் பாத்தீங்கன்னா நீங்குனா இந்த சித்தத்துல பாத்தீங்கன்னா என்ன ஆகும், மனசுல பாத்தீங்கன்னா ஆத்மாவோட பிரதிபிம்பம் நல்ல முறையில உள்ளது உள்ளபடி நமக்கு பாத்தீங்கன்னா தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் தான் சாட்சாத்காரம்னு பேர். இப்ப நமக்கு எப்படி தெரியுது, நான் சம்சாரி, நான் கர்த்தா, நான் போக்தா, நான் ரொம்ப பாத்தீங்கன்னா டிப்ரெஸ்டா இருக்கேன், அதுவா இருக்கேன், இதுவா இருக்கேன் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம என்ன பண்ணிருக்கோம், சஞ்சலமா இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம இப்ப நம்ம சித்தத்தை சஞ்சலம் இல்லாம பண்றதுக்கு என்ன உபாயம் அப்படின்னா கர்மயோகம். அப்ப எது வரைக்கும் நம்ம கண்ணை மூடி உட்கார்ந்தா என்னால எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போக முடியுதோ, என்ன ஆனாலும் பரவாயில்ல உலகத்துல அப்படின்னு குவைட்டா உட்கார முடியுதோ, அது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒருத்தன் என்ன பண்ணணும், அது வரைக்கும் கர்மயோகத்தை ஒரு அதிகாரியா இருக்கக்கூடிய ஒரு கிரகஸ்தன் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால கர்மத்தை பாத்தீங்கன்னா ஸ்துதி செய்கின்றார் பகவான். ஆயிடுச்சு. அப்போ பாத்தீங்கன்னா நிஷ்டைக்கு பாசுது கர்மயோகம். கர்மயோகம் இல்லாம உங்களுக்கு நிஷ்டைக்கு போகவே முடியாது சொல்லியாச்சு. உடனே பூர்வபக்ஷி என்ன கேட்டான், எதுக்குங்க சுவாமி, நனு கிமர்த்தம் தியான யோக ஆரோகண சீமாகரணம்,
யாவதா அனுஷ்டேயம் ஏவ விகிதம் கர்ம யாவத் ஜீவம். அவன் உடனே வந்து பார்த்தீங்கன்னா பூர்வபக்ஷி வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டான், கிமர்த்தம் தியான யோக ஆரோகண சீமாகரணம், எதுக்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லையை போடுறீங்க, தியான யோகத்துல ஏறுற வரைக்கும் கர்மயோகத்தை பண்ணணும் அப்படின்னு. நிறைய பேர் தோத்து போயிருக்காங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்ம தியானத்துல வந்து பாத்தீங்கன்னா சாதுக்களே பிறந்ததுல இருந்து வந்து கர்மயோகமே பண்ணிருக்க மாட்டாங்க. நேரம் வந்து ஒரு ஆசிரமத்துல சேருவாங்க, படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு 2 கொம்பு முளைச்சிரும். சன்னியாசிகளுக்கு தான், சாதுக்களுக்கு 2 கொம்பு முளைச்சிரும். நான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஞானியாக்கும் அப்படின்னு. கர்மயோகமே அங்க நடந்திருக்காது. அப்ப சித்தம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபெனாயில் போட்டு வாஷ் பண்ணாம என்ன இருக்கும், அப்படியே டிச்சு வந்து பாத்தீங்கன்னா சுத்து போனதெல்லாம் உள்ள அப்படியே இருக்கும், ராகத்வேஷங்கள் எல்லாம் இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, மேல நாம் படிச்ச ஞானம் எனக்கு 2 கொம்பம் கொடுத்துரும், அகங்காரம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அனுபூதிக்கு போய் உட்கார முடியுமான்னு கேட்டீங்கன்னா அனுபூதிக்கு உட்காரவே முடியாம போயிடும். அப்போ ஒரு டைம்ல நான் என்ன பண்ணுவேன், நான் தேவையில்லை, அனுபூதியெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு என்னோட மனம் போன போக்குல வந்து பாத்தீங்கன்னா எதையாவது வெளியில பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சாதுக்கள். இது மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு நல்ல புத்திசாலியா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், இப்ப நீங்க விவேகானந்தரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எதுக்காக அவர் சொன்னார் அப்படின்னா, முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்தை சொன்னார். இப்ப வேற மாதிரி ஆயிப்போச்சு. ஆனா அவர் சொன்னதோட முக்கிய தாற்பயம் என்ன அப்படின்னா, கீதாவை நல்லா படிச்சிருக்க, சங்கர பாஷ்யத்தை விவேகானந்தர் நல்ல முறையில படிச்சதுனாலதான் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மயோகத்தை விடவே கூடாது. எது வரைக்கும், ஆரோகணம் ஆகிற வரைக்கும், நம்ம யோகத்துல ஏறுற வரைக்கும் பண்ணக்கூடாது. உடனே பூர்வபக்ஷி கேட்கிறான், எதுக்காக நீங்க வந்து ஒரு லிமிட் பண்றீங்க, சீமாகரணம்னு அர்த்தம் லிமிட் பண்றீங்க, தியான யோகத்துல ஏறுற வரைக்கும் கர்மயோகம் பண்ணணும்னு ஏன் லிமிட் பண்றீங்க, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாவஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுஹ்யாத் அப்படின்னு ஒரு விதி வாக்கியம் இருக்கு. எது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ வந்து ஜீவிச்சுக்கிட்டு இருக்கியோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அக்னிஹோத்திரத்தை செய்து கொண்டே இரு. இதுல ஈஷாவாசியத்தை 2வது மந்திரமே சொல்லுது, ஜிஜி விஷே சதகுசமாகா அப்படின்னு ஒண்ணு இருக்கு வாக்கியம். நீ வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறவ ஆசைப்படுற அப்படின்னா 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னா 100 வயசு வரைக்கும் கர்மத்தை விடவே கூடாது அப்படின்னு. அப்ப இப்ப நம்ம லௌகிகத்துல பார்த்தாலும் என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட பாதிப்பு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாரும் கர்மிகளாவே இருக்கிறாங்க. அப்போ நீங்க என்ன சொல்றீங்க, லிமிட் பண்றீங்க, கர்மம் எது வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மயோகமா எது வரைக்கும் பண்ணணும், தியான யோகத்துல ஏறுற வரைக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இது எதுக்காக சீமாகரணம் பண்றீங்க அப்படின்னா, ஆச்சாரியர் என்ன பண்ணார், இல்லப்பா இது மாதிரி கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கார். எங்க சொல்லியிருக்கார் அப்படின்னா 6:3 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஸ்லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் இண்டிகேட் பண்றார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6 ருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சியதே யோகாரூடஸ்ய தஸ்யைவ சமக்காரணம் உச்சியதே. ஆரூடன் அப்படின்னா 6 ருக்ஷுஹு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யோகத்தில் ஏற விருப்பம் உள்ளவன். யோகம் அப்படின்னா, யோகம்னா சமத்துவம், யோகம்ன்றதுக்கு அர்த்தம் சமத்துவம், யோக உச்சியதே. 2வது அத்தியாயத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு, சமத்துவம் தான் யோகம் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப யோகம்னு சொல்லப்படுது அப்படின்னும் போது அந்த யோகத்துல ஏறணும்னு யாருக்கு ஆசை இருக்கோ அவனுக்கு பேரு 6 ருக்ஷுஹு. 6 ருக்ஷுஹு, ஆரோடும் இச்சுஹு, 6 ருக்ஷுஹுன்னு பேரு. அவர்களுக்கு எது சாதனம், எனக்கு சமநிலை வேணும் சாமி, எனக்கு வந்து கண்ண மூடி உட்கார்ந்தா ஒரு நமசிவாய மந்திரம் கூட ஒழுங்கா போக மாட்டேங்குது, எந்த மந்திரமும் என்னால வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து மனசாந்தியோட பண்ண முடியல, மனசு வந்து சஞ்சலமா இருக்கு. அப்ப இமீடியட்டா வந்து தெரிஞ்சுக்கணும், கர்மயோகம் பத்தல, மனசாந்தி ஆகல. வேற எதுலயாவது மனசாந்தி ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஷ்டாங்க யோகம்லாம் பண்ணலாம், அஷ்டாங்க யோகம் பிராணாயாமத்தெல்லாம் அதிகமா இது பண்ணீங்கன்னா, ஆனா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா டெம்பரவரியா தான் பண்ண முடியும். அஷ்டாங்க யோகத்துல ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஷ்டாங்க யோகம் நிறைய வந்து நார்த் இந்தியாவில் பண்றவங்க நிறைய இன்ஸ்டிடியூஷன்லாம் இருக்கு, நிறைய சாதகர் இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த கர்மயோகிகளுக்கும் ஒரு பெரிய இது டிஃபரன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து பாத்தீங்கன்னா அகண்ட போதத்துக்கு இவங்களால போக முடியாது, வெறும் அஷ்டாங்க யோகத்தை பண்றவங்களால. இந்த கர்மயோகத்தை பண்றவங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இவங்க பண்றதெல்லாம் ஈஸ்வரனுக்கு பண்றேன் அப்படின்னு இவங்க பாவிக்கிறதுனால ஈஸ்வர அனுகிரகம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகுது. அப்போ பாஷ்யக்காரர் வந்து பாத்தீங்கன்னா 4வது சாப்டர்லயே ஒரு இடத்துல சொல்றார், கர்மயோகம்னாலும்
இல்ல அஷ்டாங்க யோகம்னாலும் 2 நாளையும் மனசோட சமநிலை கிடைக்கும். ஆனா அஷ்டாங்க யோகத்தை காட்டிலும் ஸ்பெஷல் இது இந்த கர்ம யோகம். அப்ப நீங்க டே டு லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே பண்ணிட்டு இருக்கலாம். மூச்சை பிடிக்க வேணாம், எதையும் பண்ண வேணாம். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ ஆனா ரொம்ப அவேரோட எதை பண்ணும் போதும் பாத்தீங்கன்னா ஈஸ்வரா அர்ப்பணம் பகவானே இதை நான் பூஜையா பண்றேன் அப்படின்னு பூஜையாவே பண்ணிக்கிட்டு எது கிடைச்சாலும் சுவாமியோட பிரசாதம்னு பண்ண 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 மெதுவா ஒரு யோகி காட்டிலிருந்து யோகம் பண்ணினா எந்த சமநிலை கிடைக்குமோ மனசோட அந்த சமம்னு சொல்லக்கூடியது யாருக்கு கிடைச்சிரும்? இந்த கர்மயோகம் பண்றவனுக்கு கிடைத்து விடும். அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அனுகிரகத்தோடு கூடியது இந்த கர்மயோகம். அஷ்டாங்க யோகத்துல அனுகிரகம் இருக்காது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா BKS ஐயங்காரோட யோகா சென்டருக்கு போனீங்கன்னா தெரியும் எங்கெங்கெல்லாம் யோகா சென்டர் இருக்கோ. இப்ப இங்கேயே இருக்கு கிருஷ்ணமாச்சாரி யோகா மந்திரம்னு சென்னையில இருக்கு. எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் அஷ்டாங்க யோகா அபியாசம் பண்றவங்கள்ட்ட ஒரு ட்ரைனஸ் இருக்கும். பாத்தீங்க அப்படின்னா ஒரு 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 ஜிம்முக்கு போய் பிராக்டிஸ் பண்றவங்களோட மனநிலை தான் பாத்தீங்கன்னா வெறும் யோகத்தை பண்றவங்களுக்கு இருக்கும். நிறைய இன்ஸ்டிடியூஷன் BKS ஐயங்கார்லாம் அது மாதிரிதான். சில இன்ஸ்டிடியூஷன்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகாவெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் சிவானந்த சுவாமியோட பரம்பரையில வந்தவங்க. அவங்க பாத்தீங்கன்னா பண்ற எல்லாத்தையும் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அஷ்டாங்க யோகம் கேம்ப் ஒன்று பண்றாங்க, 3 வருஷம் கோர்ஸ் பண்றாங்கன்னா முதல்ல 6 மாசத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா சுத்தி இருக்கிற வில்லேஜ்ல போய் பாத்தீங்கன்னா சேவை பண்றதுக்குன்னே வச்சிருக்காங்க கர்மயோகம் அப்படின்னு. முதல்ல 6 மாசம் கர்மயோகம் பண்ணதுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா அஷ்டாங்க யோகத்துல இருக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லி தருவாங்க. ஓங்காரத்தை பாத்தீங்கன்னா டெய்லி சாண்ட் பண்றதுன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க ஈஸ்வரனை பிரீத்தி பண்றதுக்காக. அப்ப பக்தியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அஷ்டாங்க யோகம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே நேரத்துல கர்மயோகம் பாத்தீங்கன்னா அஷ்டாங்க யோகத்தோட ரொம்ப ஈஸியானது. கர்மயோகத்தினாலேயே ஒருத்தருக்கு மனசு சமநிலை அடைந்து விடும். அதுக்காக தான் ஆச்சாரியர் சொல்றார், யோகத்தில் ஏற இச்சை உள்ளவனுக்கு கர்மமே சாதனம், கர்ம காரணம் உச்சியதே. முனிவன் அப்படின்னு பேரு. யாருக்கு குடிக்கிறார்? ஆருருக்ஷேகே முனேர் யோகம். முனிவன்னா என்ன அர்த்தம்? சதா மனனம் பண்ணிக்கிட்டு இருக்கவன் அர்த்தம். யார? ஈஸ்வரனை மனனம் பண்ணிக்கிட்டு இருக்கான், சிந்திச்சுக்கிட்டு இருக்கான். எதை பண்ணினாலும் ஈஸ்வரார்ப்பணம். அப்ப சிந்தனை பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும்? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பேரலா பாத்தீங்கன்னா ஒரு சிந்தனை போயிட்டே இருக்கணும். அவனுக்கு பேர் முனிவன் அப்படின்றார். அதுக்கு கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவனுக்கே முனிவன் சொல்லிடுறார், முனிவன் ஆயிடுறான். அதாவது நான் பாத்தீங்கன்னா மகாவியாதனோட கதை சொன்னேன். அந்த ஸ்திரீயை பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற ஸ்திரீயோட கதையும் சொன்னேன். கொக்கென்று நினைத்தாயோ கொங்கனவா அப்படின்னு. அப்ப அவர் காட்டுல போய் அடைஞ்ச ஒரு யோகத்தினால் அடைஞ்சத ஒரு வீட்டுக்குள்ளார இருந்துகிட்டும் ஒரு கசாப்பு கடையில இருந்துகிட்டும் அடைய முடியும் அப்படின்றது பாத்தீங்கன்னா நிதர்சனமா பாத்தீங்கன்னா தெரியுது. அப்போ ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா மகாபாரதத்துல ஒரு கதை வருது. இதுல யோக வாசிஷ்டத்திலேயே ஒரு கதை இருக்கு. என்ன அப்படின்னா ராஜா பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றார்? பரிவாரத்தோட நகர்வலம் வரார். நகர்வலம் வந்துகிட்டு இருக்கார். தாரை தப்பட்டை எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் யானை குதிரைகள் எல்லாம் முன்னாடி போகுது. பின்னாடி பாத்தீங்கன்னா ராஜ பரிவாரங்கள் பாத்தீங்கன்னா அந்த ராஜ வீதியில வந்துகிட்டு இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் ஸ்மித் பாத்தீங்கன்னா அவனோட ராஜா ஆர்டர் கொடுத்திருக்காரு. அவன் வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரோவை பாத்தீங்கன்னா பண்ணி கொடுக்கறது தான் அவனோட, வில்லுக்கு அம்பு பண்ணி கொடுக்கறது தான் அவனோட வேலை. இந்த பிளாக் ஸ்மித் என்ன பண்ணிட்டு இருக்கான்? வெளியில பாத்தீங்கன்னா வச்சு அந்த அம்பை கூர்த்திக்கிட்டு இருக்கான். கூர்த்திட்டி அதை எப்படி இருக்கு கூர் பார்த்து 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 அதை தீட்டிக்கிட்டே இருக்கான். அதுல ரொம்ப கவனமா இருக்கிறதுனால அவனுக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ராஜ பரிவாரங்கள் போனது கூட தெரியல. இவன் உட்கார்ந்தே இருந்து இந்த ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். சுத்தி இருக்கிற மந்திரிமார்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இதாயிடுச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படி இவன் பாத்தீங்கன்னா ராஜாவை மதிக்காம உட்கார்ந்துருக்கானே அப்படின்னு. இவனை டிஸ்டர்ப் பண்றதுன்னு போகும்போது என்ன பண்ற? ராஜா அவனை விட்டுருங்க அப்படின்ற. அதுக்கப்புறம் ராஜா பாத்தீங்கன்னா அரண்மனைக்கு வந்தோன்னே அவனை கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவனை கூப்பிட்டு வந்தோன்னே ராஜ்யத்திலேயே மிகப்பெரிய ஒரு புரஸ்காரத்தை ஒரு அவார்டை பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு கொடுக்குற. இவங்களுக்குலாம் ஒரே ஆச்சரிய மந்திரிமா இருக்கலாம். எதுக்கு ராஜா அவனுக்கு அவார்டு அப்படின்னா ஒரு ராஜ பரிவாரங்கள் இவ்வளோ ஆர்ப்பாட்டமா போயிட்டு இருக்கிறது கூட தெரியாம ஒருத்தன் பாத்தீங்கன்னா தன்னோட வேலையில மூழ்கி இருக்கான் அப்படின்னா அப்ப அவன் எவ்வளவு பெரிய யோகி மாதிரி அந்த காரியத்தை பண்ணியிருக்கான் அப்படின்னு. அப்ப யோக கர்மசு கௌசலம் அப்படின்னு சொல்லுது.
யோகம் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணமா பண்ணும் போது மனசு ஃபுல் கான்சென்ட்ரேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்றிவிடும். அது யோகிக்கு என்ன இருக்கோ அதே விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மயோகிக்கும் வந்து பாத்தீங்கன்னா சம்பவிக்கும். அப்போ ஒரு கர்மயோகி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முனிவன் அவனுக்கு சாதனம் எது அப்படின்னா கர்மமே சாதனம் காரணம் உச்சியதே. சரி, இத பண்ணிட்டே இருக்கும் போது மெதுவா மனசு வந்து பாத்தீங்கன்னா செட்டில் ஆயிடுது. சமம்னு சொல்லக்கூடியதுல செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கர்மம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட பலன் முடிவடைந்து விட்டதுன்னு அர்த்தம். கர்மம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிறவியை கொடுக்கும். காமத்தோடு செய்யப்பட்டா, நிஷ்காமியமா பண்ணப்பட்டா அது என்ன கொடுக்கும்? மனசோட சமநிலையை கொடுக்கும். அப்ப மனசோட சமநிலை வந்துடுச்சு அப்படின்னா கர்மத்தோட பர்பஸ் முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதாங்க கர்மத்தோட பர்பஸ், இவ்வளவுதான். கர்மம் என்ன? நம்ம பண்ற கர்மா எல்லாம் என்ன பண்ணும்? புண்ணியத்தையும் பாப்பத்தையும் கொடுத்து திரும்ப திரும்ப ஜென்மத்தை கொடுக்கும். கர்மயோகம் பண்ணீங்கன்னா மனசோட சமநிலை கிடைக்கும். அதோட பர்பஸ் முடிஞ்சு போச்சு. நீங்க பார்க்கணும், தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய மனநிலை வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்தாலும் வெளியிலையும் உள்ளையும் சரீரத்திலையும் ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் 3 இடத்துலையும் எந்த விஷயம் வந்தாலும் என்னுடைய மனசு நிர்விகாரமா, எந்த விகாரமும் இல்லாம அப்படியே ஒரே மாதிரி கான்ஸ்டன்டா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சஞ்சலம் இல்லாம என் மனசு போயிட்டு இருக்கு. வெளியில இருக்கவங்களுக்கு தெரியாது. என் மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷத்துல குதிக்கிறதும் இல்லை, எந்த ஒரு துக்கத்திலையும் துவண்டு போறதும் இல்லை, ஒரே மனநிலையில இருக்கு அப்படின்னா கர்மயோகத்தோட பலன் அடைஞ்சாச்சு அப்படின்னு அர்த்தம். ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும்? இம்மிடியட்டா வந்து முடிவு பண்ணிடக்கூடாது. விட்டு பார்க்கணும். 1 வருஷம் 2 வருஷம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க அந்த நல்லா செட்டில் ஆயிடுச்சு. எந்த விஷயத்துலயும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலம் இல்லை. அப்ப கண்ணை மூடி உட்கார்ந்து பாக்குறது. கண்ணை மூடி உட்கார்ந்தா எந்த எண்ணங்களும் வந்து பாத்தீங்கன்னா பெருசா என்னை கவர்ந்து இழுத்துக்கிட்டு போகாம நான் நினைச்ச விஷயத்திலே ரொம்ப குவைட்டா மனசு கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கு அப்படின்னா தியானத்துல ஏறியாச்சுன்னு அர்த்தம். யோகத்தை நம்ம அடைஞ்சிட்டோம். அப்ப யோகத்துல ஒருத்தன் ஏறிட்டான் அப்படின்னா அதனால்தான் சொல்லுது ஆருருக்ஷோர் முனியர் யோகம் கர்ம காரணம் முச்சியதே ஆரூடஸ்ய தஸ்யைவ சமக்காரணம் உச்சியதே. அவன் என்ன பண்றான்? ஆரூடனா ஆயிடுறான். ஆரூடன்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகத்தில் ஏறியவனுக்கு பேரு ஆரூடன். மனசோட சமநிலைய அடைஞ்சவனுக்கு பேரு ஆரூடன். அந்த ஆரூடன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு என்ன பண்ணுது? அந்த சமத்தை அடைஞ்சான்ல, மனசோட சமநிலை, அதை அடையறதுக்கு எது காரணமா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மயோகம். கர்மயோகம்னாவே கர்மம் தானே, ஆக்ஷன் பண்ணிட்டு இருப்பான்ல. அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா தியாகம் செய்து விட வேண்டும். முக்கியமானது. இதுல வந்து ஒரு சுவாமி என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒண்ணு கேரளா சுவாமி வந்து ஒண்ணு சொன்னாரு என்கிட்ட. ஏனி தோணி வாத்தியார் நாரத்தங்கியா அப்படின்னு ஒரு 4 எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சொன்னார். ஏனி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழேயே கிடக்கும். நீங்க லேடர்ல நீங்க ஏறி மேல போயிடுவீங்க. லேடர் அந்த இடத்துலயே இருக்கும். தோணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணியை விட்டு அது வெளியில கரைக்கு வராது, தண்ணியிலேயே கிடக்கும். அந்த கரைக்கு இந்த கரைக்கு மட்டும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே அது கரை ஏறாது, அது அங்கேயே தான் இருக்கும். வாத்தியார் 3ஆம் கிளாஸ் டீச்சர் 3ஆம் கிளாஸ்லயே லாஸ்ட் வரைக்கும் இருப்பார். 5ஆம் கிளாஸ் டீச்சர் 5ஆம் கிளாஸ்லயே இருப்பார். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படிச்சு மேல போயிடுவாங்க. அந்த டீச்சர் அப்படியே இருப்பார், வாத்தியார் அப்படியே இருப்பார். நார்த்தங்கா என்ன பண்ணுவோம்னா நம்ம நார்த்தங்கா சாப்பிட்டோம் அப்படின்னா அங்க வயிற்றுல மற்ற ஃபுட் எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணிடும். ஆனா அது டைஜஸ்ட் ஆகாது. இதேதான். அப்போ இந்த கர்மமும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பண்றவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை கொடுத்துரும். ஆனா அது எப்பவுமே எப்படிப்பட்டது? என்னதான் உயர்ந்த கர்மமா இருந்தாலும் கர்மயோகமா இருந்தாலும் அது சித்தத்துல என்ன பண்ணும்? விக்ஷேபத்தை உண்டு பண்ணும். அப்ப என்ன பண்ணணும் ஒருத்தன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சமநிலையை அடையிற வரைக்கும் அதை அபியாசம் பண்ணணும். சமநிலையை அடைஞ்சாச்சு அப்படின்னா அந்த கர்மயோகத்தையும் டிராப் பண்ணிடணும். எப்படி வந்து பாத்தீங்கன்னா கரை சேர்ந்தோன தோணியை விட்டுட்டு கரையேறுறோமோ, ஏனியை விட்டுட்டு மேலே ஏறிடுறோமோ, அதே மாதிரி சாதனத்தை விட்டுறணும். கர்மம் தான் சாதனம். சாதனத்தை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா மனசாந்தின்ற அந்த சமநிலையை அப்படியே மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துக்கு கொண்டுட்டு போகும். இது மெதுவா என்னாகும்? சமம் சாதனா காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சமம் என்று சொல்லப்படுகிறது.
அது மெதுவா சித்த அவஸ்தைக்கு போகும்போது அதுக்கு பேர் சமாதி அப்படின்னு, சமாதானம் சமாதி என்று பெயராகின்றது அப்படின்னு விவேகச்சுடாமணி பாஷ்யத்துல என்ன பண்றார் ஆச்சாரியார், பாஷ்யம் சந்திரசேகர பாரதி சுவாமிகள் பண்றார். சாதன காலத்துல சமம்னு சொல்லப்படுது. அது பாத்தீங்கன்னா அந்த சமத்தை நீங்க ஒருத்தன் கண்டினியூஸா அந்த சமத்தையே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா அது முடிவுல என்ன பண்ணும், சமாதியா பரிணமிக்கும் அப்படின்னு சொல்றது. இது வரைக்கும் சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு பாடத்துக்கு வந்து ஆச்சாரியர் சொல்றார், ஆறு ருக்ஷோஹோ ஆரூடஸ்ய சமக கர்மகச்ச உபயம் கர்த்தவியத்வேன அபிப்ரேதம் சேத். ஒருவேளை நம்ம அந்த கர்மகாண்டியோட பிரச்சனை என்னது, ஞான கர்ம சமுச்சயம் தானே பிரச்சனை. அவன் விடவே மாட்டான். இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை, பிரம்மசூத்திரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவனோட ஒரே போராட்டம் தான் ஆச்சாரியாருக்கு. என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா நொந்து போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கேயா ஒருத்தன் ஏதாவது ஒரே ஒரு இன்சிடென்ட்ல சொல்லி போப்பா நான் சொல்லிட்டேன் அப்படின்னு விட்டுருக்கலாம். ஈஷாவாசியத்துல ஆரம்பிச்சிங்கன்னா முதல்ல இதான், முண்டக்கத்துல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இருட்டும் இது தம பிரகாசவத் அப்படின்ற, எப்படி பார்த்தீங்கன்னா இருட்டும் பிரகாசமும் ஒன்னா கூடாதோ அப்படின்னு எக்ஸாம்பிள் சொல்ற. இது மாதிரி எல்லா உபனிஷத்து புத்ததாரங்களும் பெரிய சண்டை, பிரம்மசூத்திரத்துலலாம் ஒரே சண்டை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே கான்செப்ட் தான். திரும்ப 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 72 மதங்களை பராஜயம் பண்ணியிருக்கார் ஆச்சாரியார். இந்த வேதாந்த சித்தாந்தத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா அப்போ பாத்தீங்கன்னா கர்மகாண்டிகள் பாத்தீங்கன்னா பெரிய அப்டக்கிளா இருந்திருக்காங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா அவங்களை நீக்கிறதுக்காக திரும்ப திரும்ப திரும்ப, அதனாலதான் இங்கேயும் கொண்டு வர பூர்வபக்ஷி திரும்பவும் கொண்டு வரான். ஆறு ருக்ஷோஹோ அப்படின்னா யோகத்தில் ஏற ஆசைப்படுறவன். அதுக்கப்புறம் ஆரூடன் அப்படின்னா யோகத்துல ஏறினவன். ஒருத்தன் சமநிலையை அடையணும்னு நினைக்கிறவன், இன்னொருத்தன் சமநிலைய அடைஞ்சவன். இந்த 2 பேத்துக்குமே பாத்தீங்கன்னா சமகா கர்மகச்ச உபயம் கர்த்தவியத்வேன அபிப்ரேதம் சேத். இந்த 2மே ஒருத்தன் பண்ணலாம். ஆறு ருக்ஷம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா கர்மயோகத்தையும் பண்ணிக்கிட்டோம், அதுக்கப்புறம் கண்ணை மூடி உட்கார்ந்து தியானத்தையும் ஆத்ம தியானத்தையும் பண்ணட்டும். அதே நேரத்துல ஆரூடன் என்ன பண்ணணும், யோகத்துல ஏறினவன் அவனும் ஆத்ம தியானத்தையும் பண்ணிக்கிட்டும், கூட பாத்தீங்கன்னா கர்மத்திலையும் ஈடுபடட்டும், 2த்தையும் சேர்த்து பண்ணட்டும் அப்படின்னு ஒருவேளை அபிப்பிராயமா பகவானுக்கு இருந்துச்சு அப்படின்னா, இது சேத் அபிப்ரேதம் சேத் சியாத் ததா ஆறு ருக்ஷோஹோ ஆரூடஸ்ய செய்தி சமக்கர்ம விபாக பேதேன விசேஷனம் விபாக கரணம் ச அனர்த்தகம் சியாத். அப்படி இருந்துச்சு அப்படின்னா 2 பேரை பிரிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குன்னு வச்சுக்கல. இப்ப எல்லா இடத்துலயும் இதான் நடந்துகிட்டு இருக்கு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரமணாசிரமத்துல என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில நிறைய பேர் இருக்காங்க என்னோட சம்பந்தம் உள்ளவங்க. ஒருத்தர் பிரம்மச்சாரி ஒருத்தர் இருக்கார், பேய் மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இழுத்து போட்டு எல்லாத்தையும் பண்ணுவார். இழுத்து போட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஈவினிங்ல பாத்தீங்க அப்படின்னா கண்ண முடி உட்கார்ந்துருக்கார். ரெண்டு காரியம். அவர் பாத்தீங்கன்னா 25 வருஷமா எங்க இருக்கார், அங்கேயே தான் இருக்கார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மயோகமும் தியானம் 2மே பாத்தீங்கன்னா ஆப்போசிட் கதி ஸ்திதிவத். நடக்கிறது நிக்கிறது மாதிரி. நடக்கிறவன் நிக்க முடியாது, நிக்கிறவன் நடக்க முடியாது. ஆக்சிலேட்டரையோ பிரேக்கையோ ஒன்னா அப்ளை பண்ற மாதிரி 2மே ஒன்னா அப்ளை பண்ண முடியாது. ஆனா பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மயோகத்தையும் பண்ணிக்கிட்டு கர்மத்தையும் பண்ணிக்கிட்டு கூடவே கர்மத்தையும் பண்ணுவாங்க. கர்மம்னா என்னது, ஆசை வயப்பட்டு பண்றது கர்மம். கர்மயோகம்ன்றது நிஷ்காமம். அதுக்கப்புறம் தியானம். இந்த 3த்தையும் சைமல்டேனியஸா பாத்தீங்கன்னா ஒருத்தர் இது பண்ணும்போது, பிராக்டிஸ் பண்ணும்போது அது என்ன ஆகும் உங்களுக்கு, அது பாத்தீங்கன்னா பிரயோஜனத்தை கொடுக்காது. அப்போ ஒருத்தன் ஆத்ம தியானம், இப்ப என்ன யாராவது கேட்பாங்க, சுவாமி ஆத்ம தியானத்துக்கு போலையா, நான் தியானம்னாவே நான் பாத்தீங்கன்னா தியானம் பண்ணாதீங்க ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். யாரு கேட்டாலும் நான் யார்கிட்டயாவது உங்களுக்கு தியானத்தை பத்தி நான் பேசியிருக்கேனா அப்படின்னு கேட்டா தியானத்தை பத்தி பேசவே மாட்டேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தியானம் பேச மாட்டேன். அப்படி ஒருவேளை பேசுனேன் அப்படின்னா அது சகுண தியானமா தான் இருக்கும் ஒழிய நிர்குண தியானத்தை பத்தி நான் பேசவே மாட்டேன். யாராவது அம்மாக்கள் என்கிட்ட போன் பண்ணி, சுவாமி நான் நிதித்தியாசனம் பண்றேன் அப்படின்னு, நிதித்தியாசனமா யாரு உங்களை பண்ண சொன்னது, நான் பிடிச்சி கடிச்சு விட்டுருவேன். நான் யாராவது நிதித்தியாசனம் பண்றேன் அப்படின்னு ஒருத்தர் 2 பேர் அது மாதிரி பேசுறவங்களா, இப்பெல்லாம் யாரும் பேசுறது இல்லை.
கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சோன்னு புரிஞ்சு போச்சு நிறைய பேருக்கு. நாங்க பேசவே மாட்டோம், நிதித்தியாசனத்தை பத்தி பேசவே மாட்டோம். ஜபம் பண்ணுங்க, பிராணாயாமம் பண்ணுங்க, நல்ல ஓங்காரத்தை ஆவர்த்தி பண்ணுங்க. ஒரு அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா, சாமி நான் வந்து பாத்தீங்கன்னா துரியத்துக்கு பண்றேன். துரியமா? எதுக்கு துரியம் பண்ண போறீங்க? ஐயோ, நான் மக்காரமே பண்ணக்கூடாதுன்ற துரியத்துல போய் நிக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு விருத்திக்கு இன்னொரு விருத்திக்கு நடுவுல இருக்கிற கேப்ல நான் வந்து தியானம் பண்ற சுவாமி. அது நிதித்தியாசனம், துரியம். அது இன்னும் நீங்க வந்து அகாரத்துல இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா உட்காரம் போகணும், உட்காரத்துல இருந்து மக்காரம் போகணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போய் ஆகணும். அதுல நிக்க முடியாது உங்களுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான சாமர்த்தியம் தான் வந்து பாத்தீங்கன்னா பேஸை கிரியேட் பண்றது. அப்ப இந்த நிஷ்காமிய கர்மயோகம் என்ன பண்ணும்? மனசை வந்து பாத்தீங்கன்னா நல்லா சொச்சமாக்கி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த துரியத்துல நிக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியத்தை கொடுக்கும். அப்ப இதை பண்ணிட்டு அதையும் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியாது. பகவானுக்கு அது அபிப்பிராயம் இல்லை. ஒருவேளை அபிப்பிராயமா இருந்தா பகவான் என்ன பண்ணிருப்பார்? ஆறு ருக்ஷுஹு அப்படின்னு ஒருத்தரை தனி கேட்டகரி பண்ண மாட்டார். ஆரூடன் அப்படின்னு ஒரு தனி கேட்டகரி பண்ண மாட்டார். இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு ருக்ஷுவா இருக்கிறவனுக்கு கர்மம் தான் சாதனம்னு, ஆரூடனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வ கர்மங்களையும் விட்டுட்டு சமத்துல இருக்கிறதான் சாதனம் அப்படின்னும் பகவான் சொல்லியிருக்க மாட்டார். அப்ப பிரிச்சு சொல்றாருனாவே என்ன அர்த்தம்? பிரிச்சு எப்ப விபாகம் பண்றோம் அப்படின்னா, ஒரு ஆள் ரெண்டுத்தையும் பண்ண முடியாதுன்னும் போதுதான் இவங்க இதை பண்ணட்டும் இவங்க இதை பண்ணட்டும் அப்படின்னு செப்பரேட் பண்ணி சொல்ல வேண்டி இருக்கு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப இனிமே ஜீவன் முக்தி விவேகத்துல உள்ள என்டர் ஆக போறோம் அப்படின்னு இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா நான் தியானத்துல ஆத்ம தியானம் பண்றேன்னு இனிமே யாராவது என் காது பட சொல்லக்கூடாது. அது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கடைசி இடம். இது வந்து பாத்தீங்கன்னா ரமணாசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா இது நடந்துகிட்டே இருக்கு. பகவான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா கடைசி தியானம். தானை பிடிச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் விடுறதுதான் முக்கியமான சாதனமே அவர் சொல்றது. தானை பிடிக்கிறதுன்றதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸிலாம் இல்லை. நம்மளால 3 செகண்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாதுன்னா விருத்திஹீனமா இருக்க முடியாது. நம்ம விஷய சிந்தனையில போயிடுவோம். அப்ப இந்த விஷய சிந்தனையில பிரேக் பண்றது இருக்குல்ல, நம்மளோட தாட் ப்ராசஸ் இருக்கு, அதை பிரேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கர்மயோகமே வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கர்மயோகத்துல அடுத்த ஸ்டெப் போக வேண்டியது. கர்மயோகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்மம் எது? உபாசனம் சொல்லப்பட்டிருக்கு. சமத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சமாதானம் வரைக்கும் போகும்போது ஒரு ஈஸ்வர நாமத்தையோ ஒரு ரூபத்தையோ எடுத்துட்டு உட்கார்ந்து குவைட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா அபியாசம் பண்ண 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 நல்லா சொச்சமா ஏகாகிர புத்தி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிரவண மன்னத்தை பண்ணிட்டு நிதித்தியாசனம் போறோம் அப்படின்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா லைஃப் பக்காவா வந்து பாத்தீங்கன்னா மனசடங்கி ஜீவன் முக்தி கிடைக்கும். அப்ப நமக்கு இதே பண்ணக்கூடாது. கர்மயோகம், கர்ம சந்நியாசம், ஞானம், ஞான நிஷ்டை, இதான் ஸ்டெப்ஸ். இத முன்னாடி பின்னாடி மிக்ஸ் பண்ணி பண்றதுன்றது வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு அபிப்பிராயம் இல்லவே இல்லை. அபிப்பிராயமா இருந்தா அவர் பிரிச்சு சொல்லியிருக்க மாட்டார். அதுக்கப்புறம் பூர்வபக்ஷி உடனே கேட்கிறான், தத்திர ஆசிரமினாம் கஷ்டித் யோகம் ஆருருக்ஷு பவதி ஆரூடகச்ச கஷ்டித் அன்யே ந ஆருருக்ஷவோ நச்ச ஆரூடாஹ தான் அபேக்ஷிய ஆருருக்ஷோஹோ ஆரூடஸ்ய ச இது விசேஷணம் விபாககரணம் ச உபபத்தியத்தை ஏவ இது சேத். பூர்வபட்சி ரொம்ப அருமையா கேட்கிறான். ஆசிரமத்துல யாரு? பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சன்னியாசி, இந்த 4 பேர்த்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து எங்க வேணாலும் இருக்கலாம்ல, எங்க வேணாலும் ஆருருக்ஷுவா இருக்கலாம், யோகத்துல ஏறணும்னு ஆசையோட இருக்கலாம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பூர்வ ஜென்ம அபியாசத்தினால என்ன பண்ணிருக்கலாம், ஆரூடனாவும் இருக்கலாம்ல, ஆரூடனாவும் இருக்கலாம், ஆருருக்ஷுவாவும் இருக்கலாம். இப்ப ரமணர் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சாரியா 16 வயசுலயே என்னவா இருந்தார்? ஆரூடனா இருந்தார். அவருக்கு மனச்சஞ்சலமே இல்லை, நேரம் வந்து உட்கார்ந்துட்டார். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆருருக்ஷுவாவும் இருக்கலாம், ஆரூடனாவும் இருக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த 2ம் இல்லாமையும் இருக்கலாம், ஆமாத்மியா இருக்கலாம். இந்த 2மே இல்லாம தத்திர ஆசிரமினாம் கஷ்டித், ஆசிரமவாசிகளா இருக்கிற 4 ஆசிரமங்களில் கஷ்டித்னா சிலர் யோகம் ஆருருக்ஷு, யோகத்துல ஏறணும்னு நினைக்கிறவனா, மனசோட சமநிலைய இச்சைப்படுறவனா சில பேர் இருக்கலாம். அதே நேரத்துல ஆரூடகச்ச கஷ்டித், யாரோ சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரூடனா ஒருத்தன் இருக்கலாம், யாரோ ஒருத்தன் இருக்கலாம். அதுக்கப்புறம் அந்நியே, இதுக்கு இந்த 2 பட்சத்துக்கு அந்நியமா இன்னும் கொஞ்சம் பேர் அந்நிய, மற்றவங்க ஆருருக்ஷவோ
யோகத்துல ஏறணும்னு ஆசை இல்லை, அதே நேரத்துல நச்ச ஆரூடாக ஆரூடனும் இல்லை. அப்ப நல்லவங்க நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்கோம்ல, யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா யோகத்துல ஏறணும்னு ஆசை இல்லை, யோகத்துல ஏறவும் இல்லை. இது இல்லாம நல்லவங்களா இந்த உலகத்துல நிறைய பேர் கோயிலுக்கு போறாங்க, நல்ல பூஜைகள்லாம் பண்ணிக்கிறாங்க, மலையை சுத்துறாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவங்க ஆருருட்சமும் இல்லை, ஆரூடனும் இல்லை. இந்த கேட்டகரியில கொஞ்சம் பேர். அப்ப இந்த 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. அவங்கள வந்து பாத்தீங்கன்னா மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றார், இந்த ஸ்லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். யோகத்துல ஏறணும்னு ஆசைப்படுறவனுக்கு கர்மம் சாதனம், யோகத்துல ஏறினவனுக்கு எல்லா கர்மங்களையும் விட்டிருத்தல் தான் சாதனம், கர்ம சந்நியாசம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்களுக்காக சொல்றார் அப்படின்னு எடுக்கலாம்ல. அப்ப காமன் ரூல் ஆக்கிருங்க. யார் வேணாலும் எதை வேணா அனுஷ்டானம் பண்ணட்டும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க. உங்களுக்கு தோணுது நான் வந்து ஆரூடனா இருக்கேன் அப்படின்னு, தன்னை பத்தி எல்லாத்துக்கும் ஒரு பெருமையா மனசுல நினைக்கிறதுனா இயல்பா நடக்குது. அப்ப தன்னை நினைச்சுக்கலாம், நான் ஆரூடனா இருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்துட்டான் அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? இங்க சன்னியாசிகள் மத்தியில இது நடக்கிறது நான் பிரத்யட்சமா பாக்குறேன். என்ன பண்றாங்க? நான் அதனாலதான் உங்களுக்கு சொன்னேன், முதல்ல கர்மயோகம் எதுக்காக? கஷாய பக்தி கருமானி தத்தோ ஞானம் பிரவர்த்ததே, கஷாயே கர்மபி பக்வே தத்தோ ஞானம் பிரவர்த்ததே. என்ன ஆகும்னா இந்த கஷாயம்ன்ற மலங்களை நாசம் பண்றதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து டிச்சில வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாக்கடையா போயிட்டு இருக்கு. கிளீன் பண்ணாமையே மேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாபை போட்டு வச்சு மூடி வச்சுட்டீங்கன்னா ஸ்மெல் வராமையா போயிருக்கணும். கேப்ல இருக்கிற இடத்துல வந்து ஸ்மெல் வரதானே செய்யும் உங்களுக்கு. இது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சன்னியாசிமார்களுக்கு நேற்று ஒரு போன மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சன்னியாசி வந்தார், என்ன பார்க்க வந்தார். பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, சுவாமி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க சொல்லும் போதுதான் ஓஹோ இதான் ஸ்டெப்ஸ் பல இருக்கு அப்படின்னு தெரியுது. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆசிரமத்துக்குலாம் நீங்க வந்து பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்குலாம் போனீங்கன்னா, இப்ப கைலாஷ் ஆசிரமம் ரிஷிகேஷ்ல போனீங்க அப்படின்னா ஒரு லெட்டர் வாங்கிட்டு போனீங்கன்னா போதும். இப்ப நான் ஒரு லெட்டர் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், நான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி கைலாஷ் ஆசிரமத்துல சன்னியாசம் எடுக்கணும், நீங்க ஒரு லெட்டர் கொடுங்க அப்படின்னா, நான் வந்து என்னோட லெட்டர் பேட்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல சாது, இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா திரை வர்ணிக்கத்தை சேர்ந்தவர், இவருக்கு சன்னியாசம் கொடுக்கலான்னு ஒரு லெட்டர் கொடுத்தேன்னா இதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க சன்னியாசம் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன இருக்காது? சம்பந்தமே இருக்காது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 500 பேர் 1000 பேர்த்துக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல சன்னியாசம் கொடுக்கறதுலாம் நூற்றுக்கணக்கான பேருக்கு சன்னியாசம் கொடுக்கறதுலாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ சன்னியாசம் கொடுக்கறவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன ஏது கர்மயோகத்தை பண்ணியிருக்காரா பண்ணலையா, இவர் என்ன பண்ணணும் அப்படின்னு தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா பிரிஸ்கிரைப் பண்ண முடியாது. இப்ப நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நான் பொதுவாக தான் நான் என்ன பண்றேன், டீச்சிங் பண்றேன். யாரு என்கிட்ட வந்து போன்ல கான்டாக்ட் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு நான் என்ன பண்றேன், ரொம்ப ஃபோர்ஸபிளா இதை பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா நான் சுவாமி நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களை நினைச்சுக்கிட்டு தான் எல்லா கர்மத்தையும் பண்றேன். நான் இமீடியட்டா எழுதி போட்டேன், என்ன நினைச்சலாம் பண்ணாதீங்க, ஈஸ்வரனை நினைச்சுக்கிட்டு கர்மம் பண்ணுங்க. நான் தப்பா எங்கேயும் சொல்லி கொடுக்கவே இல்லையே, என்ன நினைச்சுக்கிட்டு பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். ஹீரோ வர்ஷிப்லாம் பண்ணாதீங்க. பகவான் மட்டும்தான் உங்களுக்கு ஏமாற்றம் கொடுக்காதவர். பரமஹம்சானந்தாவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல உங்களுக்கு ஏமாற்றம் கொடுத்துடலாம், நீங்க நினைச்ச மாதிரி இல்லாம போயிடலாம். ஆனா பகவான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே எப்படிப்பட்டவர், ஒரே மாதிரியா இருக்கிறவர். நான் இம்மீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா இல்ல உடனே மெசேஜ் போட்டேன், தப்பு, ஈஸ்வரனுக்காக பண்றேன்னு பண்ணுங்க, பரமஹம்சானந்தாவுக்காக பண்றேன் அப்படின்லாம் பண்ணாதீங்க, ஈஸ்வரனுக்காக பண்றேன் அப்படின்னு. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா யாராவது என்கிட்ட கான்டாக்ட் பண்ணும் போதெல்லாம் இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன். ஆனா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கனெக்ஷனே இருக்காது. யாரும் வந்து பாத்தீங்கன்னா குருவோட கான்டாக்ட்லயே இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா பாடம் கேட்பாங்க போயிடுவாங்க, அவங்க இஷ்டப்படி அவங்க அவங்க என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப குரு ஆக்யாப்படி பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா பட்டம் வந்து நூல் வந்து அந்த பட்டம் விடுறவங்க கையில இருக்கணும். பட்டம் எங்க வேணாலும் பறக்கும், ஆனா நூல் இருக்கும். இழுத்தாருன்னா அவரோட கண்ட்ரோல்ல இழுக்க முடியும். அப்ப நூல் அருந்த பட்டம் என்ன ஆகும்? நூல் அருந்த பட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காத்து எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் போகும். சிமிச்சேச்சி பட்டம் தெரியுமா? பட்டம் தெரியுமா? பட்டம் தான். சரி. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா கைட் கைட். ஆமா, நூல் அருந்து போச்சு அப்படின்னா நூல் அருந்து போச்சுன்னா என்ன ஆகும்? கிலோமீட்டர் கணக்கில் காத்து நல்லா இருக்கு அப்படின்னா ஹைட்ல பறந்துட்டு இருக்குன்னா எவ்வளோ ஹை, அது பாட்டு கிலோமீட்டர் கணக்கில் போயிட்டே இருக்கும். கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருமே முடியாது.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா குருவோட கண்ட்ரோல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு என்ன சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா இதை பண்ணு இதை பண்ணு இதை பண்ணு. இப்ப என்னோட சிஷ்யர்கள் இருக்காங்க, ரொம்ப சீனியர்ஸ் தான், நிறைய பேர் வருஷக்கணக்கா தியாகம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க. யாராவது மக்காரம் பண்ற சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க, தலையிலேயே 4 போடுவோம். மக்காரம் மக்காரம் ஒழுங்கா உட்காரத்தை பண்ணிட்டு சிரவணம் முடிகிற வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, மனனம் பண்ற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உட்காரம் தான் பண்ணணும், மக்காரத்துக்கு போகவே கூடாது. இதே சில பேர் வந்து என்னோட கண்ட்ரோலே இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சுவாமி நான் மக்காரம் பண்ணிட்டு இருக்கணும். மக்காரம் பண்றீங்களா? நாங்க வருஷக்கணக்கா ஆயிட்டு இருக்கு, நானே இன்னும் மக்காரத்துக்குள்ளார போகவே இல்லை, நானே பயந்துகிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா உட்காரத்துல இருக்கிறேன், விசாரத்துல இருக்கிறதுனால எப்படி நீங்க மக்காரத்துக்கு போவீங்க? சில பேர் துரியத்துக்கே போறேன் அப்படின்னுவாங்க. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு சுதந்திரமா இருக்கும் போது எதை வேணாலும் யாரு வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீடம் இருக்கு. பூர்வபக்ஷி அதுதான் சொல்றான், இந்த உலகத்துல யார் வேணாலும் எங்கெங்க வேணாலும் இருக்கலாம், எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டப்படி பண்ணட்டுமே. ஆரூடனா இருக்கிறவன் சர்வத்தையும் விட்டுட்டு உட்காரட்டும் ரமணர் மாதிரி, ஆறு ருக்ஷுவா இருக்கிறவன் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா கர்ம யோகமா பண்ணிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா அப்படி இல்லப்பா, நீ சொல்ற மாதிரி இல்லை. ஏன் அப்படின்னா தஸ்யைவ இதி வச்சனாத், அந்த 6:3 வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்லோகம். 6:3 சொல்லும் போது சொல்லுது, ஆறு ருக்ஷோர் முனேர் யோகம். நம்ம என்ன சமுச்சயம் சொல்லியிருக்கோம்? சகசமுச்சயம், சமசமுச்சயம், கிரம சமுச்சயம் இருக்கா? இதுல 2 நம்ம என்ன பண்ணிட்டோம், பிரேக் பண்ணிட்டோம். சகசமுச்சயம் கூடாது, சமசமுச்சயம் கூடாது. வேதாந்தம் கேட்டுக்கிட்டே நீங்க எல்லா காம சங்கல்பங்களும் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு சகசமுச்சயம்னு பேரு. எல்லா சங்கல்பங்களையும் பண்ணிக்கிட்டே எனக்கு இது வேணும் அது வேணும், தனம் தானியம் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயுகுன்னு பண்ணிக்கிட்டு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லௌகிகத்திலையும் இது வேணும், பரலோகத்துல இது அடையணும் அப்படின்னு பண்ணிக்கிட்டு கூட வந்து வேதாந்தமும் நான் கர்த்தா இல்லை போக்தா இல்லை நான் ஆத்மா அப்படின்னு பாடம் படிச்சீங்க அப்படின்னா 2மே என்ன ஆகும், ஈக்குவலா பண்றதுன்றது சம்பவிக்காது. ஸ்திதி கதிவத்து, அதுதான் நம்ம என்ன சொல்றோம், நடக்கிறவன் நிக்க முடியாது, நிக்கிறவன் நடக்க முடியாது. யுகபத்தின சம்பவத்தா, ஏக்க காலத்துல 2மே பண்ண முடியாது. இதுக்கு பேரு சகசமுச்சயம் முடியாது. அதுக்கப்புறம் சமசமுச்சயம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 6 மாசம் வந்து வேதாந்தம், 6 மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆத்ம தியானம். சாமி இது மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட சீனியர் ஒருத்தர் இருக்கார் திருவண்ணாமலையில, ரிஷிகேஷ்ல பாடம் படிச்சாங்க தயானந்தாசிரமத்துல. ஒரு 3-4 ஜோடிகள் இருக்காங்க இங்க, நல்ல ரொம்ப எக்ஸலண்டான ஒரு ஐடியல் கப்பிள்ஸ் மாதிரி நான் சொல்லுவேன். அவங்க நல்ல ஆட்கள். அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் என்கிட்ட சொல்லும் போதே சொல்லுவார், 2 பேருமே சாதக், 2 பேருமே கோர்ஸ்ல இருந்தவங்க, வேதாந்தம் படிச்சவங்க. அவர் சொல்லுவார், சாமி 6 மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா, இதுக்கு போறது, ஜாபுக்கு போறது, பிஸ்னஸ் பண்றது, அங்கங்க யோகா அது இதெல்லாம் டீச்சிங்லாம் பண்ணி பணத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்றது. அதுக்கப்புறம் 6 மாசத்துக்கு வந்து ரமணாசிரமத்துல உட்கார்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து கர்த்தா இல்லை போக்தா இல்லை நான் திரஷ்டா அப்படின்னு தியானம் பண்ண வேண்டியது. அப்ப 6 மாசம் நாடு 6 மாசம் வந்து பாத்தீங்கன்னா 50-50. அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அம்மா இருக்காங்க, காலையில ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மௌனம், மத்தியானம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பேய் மாதிரி காரியம் பண்றது. இது என்னது, சமசமுச்சயம் 50-50. இப்படி இருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 50-50யும் ஆகாது, கூடவே சைமல்டேனியஸாவும் கர்மத்தையும் ஞானத்தையும் என்ன பண்ண முடியாது, சேர்க்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரமம்னு பேர், வரிசையா போறது. கிரமம்னா என்ன அர்த்தம், கர்மம் கர்மயோகம், ஞானம் ஞான நிஷ்டா, இப்படி ஸ்டெப்ஸ் போறது. கர்மத்தை பண்ணுங்க, அதுக்கப்புறம் கர்மயோகத்தை பண்ணுங்க. கர்மயோகத்தை பண்ணி சமநிலையை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா கர்மத்தை சந்நியாசம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஞானத்திலேயே நிஷ்டையை அடையறதுக்கு என்ன உண்டோ அந்த காரியத்தை பண்ணுங்க. இப்ப ஸ்டெப்பா இதுக்கு பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படிப்படியா போறதுக்கு பேரு கிரம சமுச்சயம் பேர். இது சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இதைதான் இங்க ஆச்சாரியார் என்ன பண்றார் சொல்ல வர்றார். ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ சொல்றது மாதிரி தப்புப்பா, யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னா முடியாது. மாருதி அப்படின்னு ஒரு நல்ல சாதக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வரும்போது ரமணாசிரமத்துல ஒரு ரொம்ப லெஜண்ட் மாதிரி கொஞ்சம் பேர்லாம் இருந்தாங்க.
ஒரு நல்ல நல்ல பர்சனாலிட்டியா கர்நாடகா சுவாமி இப்ப இல்ல பிரம்மச்சாரி ரொம்ப தீவிரமா வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா மெடிடேட் பண்றவர் நல்ல, ஆனா வந்து சாஸ்திரம் படிக்கல. என்ன பண்ணணும், எப்ப பண்ணணும், எப்படி பண்ணணும்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அந்த கிரமம் இருக்கு. நீங்க உப்மா பண்றதுக்கு கூட ஒரு கிரமம் இருக்கு. கிரமம் உல்லங்கனம் பண்ணீங்கன்னா தப்பா ஆயிடும் உங்களுக்கு. ஒரு சாம்பார் பண்றதுக்கு ஒரு கிரமம் இருக்கு. ஒரு ராக்கெட் பண்றதுக்கு ஒரு கிரமம் இருக்கு. எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது ஃப்ரண்ட்ல, இது பேக்ல, இது ஃப்ரண்ட்ல, இது பேக்லன்னு இப்படி இந்த ஸ்டெப்ஸ் படி தான் பண்ணணும் இருக்கு. அப்ப ஆத்ம ஞானத்துக்கும் அது மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கும்ல. அது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியாததுனால அந்த மாருதின்றவர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலண்டான பர்சன், நல்ல அந்த கர்ண சுத்தி நல்ல. நீங்க பாத்துருக்கீங்களா மாருதி? ஒயிட்ல ரொம்ப நல்லா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இனிமையான ஆள். ஆனா திடீர்னு என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு பயம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி பிசினஸ்க்கு திரும்ப போயிட்டார். அவர் என்ன கேட்டார் அப்படின்னா, பணம் இல்லாம எப்படி சாமி, பணம் வேணும் சாமி, இன்ட்ரெஸ்ட் பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணிட்டார் சாமி அப்படின்னு. ஐயோ, அப்ப நாங்கெல்லாம் ஈஸ்வரன் நம்பி உட்கார்ந்து இருக்கோம். நான் நினைச்சேன் அவரும் அது மாதிரிதான் ஈஸ்வரன் நம்பி தான் உட்கார்ந்து இருக்கார், பகவான் தான் எங்களோட லைஃபை ரன் பண்றார் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா 3-4 வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சது பேங்க்ல பணத்தை போட்டு வச்சுக்கிட்டு அவர் நம்பினது வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் நம்பிதான் இருந்தார், பகவானை நம்பல அப்படின்னு. அப்ப பகவானை நம்பலன்னு என்ன ஆகி போச்சு, இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும் போது திரும்ப ஜாப்க்கு போவீங்க. அப்ப உங்க நிஷ்டை என்ன ஆகுறது? ஐயோ போச்சு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மயோகம் பண்ணி நீங்க பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா என்ன ஆயிருக்கும், ஈஸ்வரன் பார்த்துப்பாரு ஈஸ்வரன் பார்த்துப்பாருன்னு நீங்க கர்மம் பண்ணும் போதே அந்த ஹேபிட் வந்துருந்துச்சுன்னா, அப்ப அந்த கர்மயோகத்தை கிராஸ் பண்ணி ஒருத்தர் ஞான நிஷ்டைக்கு வரும்போது என்ன ஆனா என்ன, பகவான் தானே பாத்துக்கிறார், என்ன நடந்தா என்ன அப்படின்ற ஒரு மனநிலை வந்திருக்கும்ல. பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணா என்ன, கம்மி பண்ணலனா என்ன வரப்போகுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி சொல்ல போறார், மந்திரங்கள்லாம் இருக்கு. 18வது அத்தியாயத்துல கீதா படிக்கிறவங்களுக்கும் இருக்கு. தேக ஜீவனத்துல கூட பகவான் வச்சிருந்தா வைக்கட்டும், இல்ல எடுத்துக்கணும்னு நினைச்சா எடுத்துட்டு போட்டுமே, என்ன இப்போ பகவான் தானே எடுக்க போறார். யார் வரப்போறா, மிருத்யு ரூபத்துல யார் வரப்போறா, எவனோ அரக்கன்லாம் வரப்போறது இல்லை, யம தர்மன்லாம் வரப்போறது இல்லை, பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன கூட்டிட்டு போகிறதுக்கு வரப்போறார். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இவர் இருக்காருல்ல, நம்ம கிருபானந்த வாரியார். கிருபானந்த வாரியார் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, என்ன கூட்டிட்டு போறதுக்கு முருகன் வருவான் அப்படின்னு. முருகன் வருவான் அப்படின்னா திருத்தணிய பக்கம் கிராஸ் பண்ணி வரும்போது பிளைட்ல போய் மயில் வாகனத்துல வந்து கூட்டிட்டு போவார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி அவர் அவ்வளவு பக்தரா இருந்தது. பிளைட்ல வந்துகிட்டு இருக்கும் போதே திருத்தணியை கிராஸ் பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா மயில் வாகனம், எது மயில் வாகனம், பிளைட் தான். அப்படி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தனுக்கு பயம் இருக்குமா அப்படின்னா, இஷ்ட தேவதைக்கு மேல அவ்வளோ பிரீத்தி இருந்துச்சுன்னா, நான் பண்ற ஒவ்வொரு மூச்சு காத்து கூட வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் பண்றார், பகவான் தான் பண்றார், நான் பண்ணல அப்படின்னு ஒரு எண்ணம் தீவிரமா இருந்துச்சு அப்படின்னா, அப்ப அவர் எதுக்கு பயப்பட போறார்? இப்ப நான் யோசிச்சு பாருங்க, நான் வந்து என்ன மாதிரி சாதுக்கள் நிறைய பேர் இருக்காங்க, 100% வீட்டோட எந்த தொடர்பும் இல்லை. நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப 50 வயசு ஆகுது, 51 வயசு ஆக போகுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 50 வயசுல நான் வீட்டை விட்டது வந்து பாத்தீங்கன்னா 21வது வயசுல, 22வது வயசுல நான் வந்து வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன். இது வரைக்கும் வந்து யார் கொண்டு போறான்னு நினைக்கிறீங்க? எனக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒண்ணு கூட காமப்பட்டு எனக்கு இதனால லாபம், இதை நான் பண்ணா எனக்கு லாபம்னு பணத்தை உத்தேசம் பண்ணி ஒரு காரியத்தையும் பண்ணதில்லை, இது வரைக்கும் பண்ணதே இல்லை. ஜீவனம் போயிட்டு இருக்கான நல்லதான் போயிட்டு இருக்கு, எந்த ஒரு இது. ஏன் அப்படின்னா பிராரப்தம் புஷ்யதி வபுஹு. இந்த தேகத்தை யார் ரன் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராரப்தத்தை கொடுக்கறது மூலமா பகவான் தான் ரன் பண்றார். பாறைக்குள்ளார இருக்கிற தேரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காரு. எங்கெங்கெல்லாம் ஜீவராசிகள் இருக்கோ அங்கங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான இதை வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காரு. அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஆமா அம்மாவுக்கு தெரியும் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு குழந்தைக்கு என்ன வேணும்ன்றது தெரியும், எப்போ பால் கொடுக்கணும், எப்போ வந்து பாத்தீங்கன்னா தூங்க வைக்கணும், எல்லாம் அம்மாவுக்கு தெரியும், உங்களுக்கு மருந்து எப்போ கொடுக்கணும் எல்லாம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நிச்சயத்தோட உங்களுக்கு கர்மயோகத்தை நல்லா பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, நிஷ்டைக்கு போகும்போது எங்க வேணாலும் இருந்துகிட்டும், காட்டுல இருந்தாலும் மேட்டுல இருந்தாலும் ஆள் நடமாட்டமே இல்லாம இருந்தாலும் எங்க வேணாலும் இருந்துக்கலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஸ்பஷ்டமா இருக்கும். என்னாச்சு, ஒரு முறை ஹிமாச்சல்ல வந்து நான் யாத்திரை பண்ணிட்டு இருக்கேன். இது இந்த எண்ணம் வந்து என்னோட ஆச்சாரியர் நல்லா இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன்.
கீதா படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இது பண்ணியிருக்காரு. எனக்கு கிருஷ்ண பக்தி இருக்கிறதுனால நான் வீட்டை விட்டு வரும்போதும் கிருஷ்ண பக்தியோட தான் வந்தேன். இது ரொம்ப படிக்க 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 எனக்கு ரொம்ப கிளாரிட்டி வந்துருச்சு. ஓ, இதுதான் ஈஸ்வரன் தான் எல்லாம் பண்றாரு அப்படின்னு. கையில வந்து பாத்தீங்கன்னா எந்த இதுவும் இல்லாம தான் டிராவலிங் எல்லாம். கஷேத்ராடனம் பண்ணும்போது கையில நயா பைசா இருக்காது. அப்படி இருந்தா கூட ஒரு டீ சாப்பிட்ற அளவுக்கு தான் என்கிட்ட இருக்கும். பைசா எல்லாம் எதுவும் யாரும் கொடுக்கறதுக்கும் ஆள் இருக்காது. பெக் பண்ண மாட்டோம். பெக் பண்ணாம வந்து உணவுக்கு மட்டும் உணவா கேட்ப மொழியே, மற்றபடி வேற எந்த பெக்கிங்கும் பைசான்றது இதே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஹிமாச்சலில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வேலியில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். காங்கடா வேலி அப்படின்னு ஒரு அங்கே வேலியில் இது பண்ணிட்டு இருக்கோம். என்னோட ஒரு சிஷ்யர் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் கனெக்ட் ஆகிட்டார். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பயந்த சுபாவம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆசிரமத்தில் நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணோம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எவ்வளோ நாள் இருக்கீங்க இந்த ஆசிரமத்தில் அப்படின்னு நான் கேட்டேன். சாமி, நான் 1 மாதம் ஆச்சு சாமி, ரொம்ப நல்லா இருக்கு சாமி. வேலைக்கு சாப்பாடு பெல் அடித்து சாப்பாடு போட்டால் ரொம்ப நல்லா தான் இருக்கும். அப்போ ஈஸ்வரனை வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நான் தான் கேட்டேன். ஈஸ்வரன் பிராரப்தத்தை ஈஸ்வரன் கொடுக்குறார் அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு ஆசிரமத்தில் இருந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்ல இருந்து வந்து மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இதெல்லாம் வந்துடும். ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு சொல்கிறேன். கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கு. பேங்க்ல போட்டிருந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகிட்டே இருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸ்வரன் மேலே நம்பிக்கை வருமா? வராது இல்லை. ஒய்ஃப் வந்து சமைச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 மசால் தோசைன்னா ஒய்ஃப் சுட்டு கொடுத்துருவாங்க, 2 மசால் தோசை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் கொடுக்குறாரு, ஒய்ஃப் கொடுக்குறாங்க, ஒய்ஃப் தான் கொடுக்குறாங்க அப்படின்வாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கேட்டீங்க அப்படின்னா என்ன எல்லாம் பார்த்துக்கிறது ஹஸ்பண்ட் தான் பார்த்துக்கிறாருன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா பசங்க பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஈஸ்வரன் பார்த்துக்கிறாருன்ற எண்ணம் வருமா? வரவே வராது இல்லை. இதே மாதிரி ஆசிரமத்தில் அந்த சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துருந்தார். நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நாளைக்கு கிளம்பிடுறோம் இங்கேருந்து. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்திருக்கீங்க, வந்து இது மாதிரி செட்டில் ஆகிட்டீங்க அப்படின்னா ஈஸ்வரன் மேலே நம்பிக்கையே வராஜி அப்படின்னு. அவர் பயந்து சாமி கிளம்பலாம் சாமி, நல்லா இருக்குது சாமி, இங்கே காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, ஈவினிங் நல்ல லஞ்ச் இருக்குது, ரொம்ப ஆனந்தமாக ஆற்றுல குளியல் போட்டு ஆனந்தமாக ஆரத்தி அது இது நல்ல சுச்சுவேஷன்லாம் இருக்குது, நல்ல ஆம்பியன்ஸ் இருக்குது அப்படின்னு. வாங்க வாங்க அப்படின்னு. மறுநாள் காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடத்த காலி பண்ணி நேராக பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நின்னோம். வந்து எனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒத்தையா ரெட்டையா தான் எப்போவுமே. என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எப்போ எந்த பஸ்ஸு முன்னாடி வந்து நிற்குதோ அதில் ஏறிடுறது. அந்த பஸ் எங்கே போய் நிற்குதோ அங்கிட்டே அது வரைக்கும் டிக்கெட் எடுக்கிறது. கையில் எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கு எடுக்கிறது. இது மாதிரி தான் ட்ராவலிங்லாம் பண்ணுவேன் நான். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கோம், போய் நின்ன மாத்திரத்தில் வந்து காயத்ரியோட உற்பத்தி ஸ்தானம் அங்கே இருக்குது. இது துளசியோட உற்பத்தி ஸ்தானம் அங்கே இருக்குது. அங்கே இருந்தோடனே சரி நம்ம உடனே எனக்கு துளசி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு. துளசியோட ஸ்தானத்துக்கு போகலாம் அப்படின்னு போய் நின்னோம். நான் சொன்னேன் என்னன்னா, இனிமே வந்து நம்ம பட்டம் மாதிரி பகவான் எப்படி இழுத்துட்டு போறாரோ அப்படிதான். காத்துல இலை வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் போகும்னா காத்தோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு, நம்ம கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னு. போய் நின்று ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார வந்து ஒரு 2-3 டாட்டோ சும்மா வந்து நின்றுச்சு. எல்லாம் சர்தார் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அவர் சர்தாரை பார்த்தா தெரியுமே, நாங்களாம் ஒரு சீமன் ஒரு எறும்பு மாதிரி இருக்கோம், அவங்களாம் ஹைட்டு வெயிட்டாக இருக்காங்க. எல்லாம் வந்து இறங்கி ஒரு 10 பேர் இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா தப்பன்னு எங்கள் 2 பேர் காலில் விழுந்தான. இவர் பதறி போயிட்டார். இவர் தமிழ்காரர், இவருக்கு ஒன்றுமே தெரியாது, இந்தியும் தெரியாது. இவர் பார்த்தோடனே நடுங்கிட்டார். சுவாமி என்ன சுவாமி, இருங்க பொறுமையா இருங்க, இனிமே வந்து பார்த்தீங்கன்னா கேம் எல்லாம் நடக்கும், எந்த கேம் நடந்தாலும் பேசாம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு 10 பேர் வந்து இது பண்ணி அவங்க சொல்றாங்க, சாமி நாங்கள் ஒரு கோயில் கட்டியிருக்கோம், உத்காட்டனம் பண்ணணும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் இன்னைக்கு, நீங்க வரணும். நான் கேட்டேன், சாதுக்கள் நிறைய பேர் கூப்பிட்டுருக்கீங்களா? ஆமாம் சாமி நிறைய பேர் இருக்காங்க, நீங்களும் வரணும் வாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இதான் பிராரப்தம் இழுத்துட்டு போகுது, என்ன பண்ணணும், நம்ம முயற்சியை விட்டுறணும். நம்ம முயற்சியை விட்டுட்டு ஈஸ்வரன் என்ன பண்றாரோ அது போக்கில் போறது. அப்பதான் உங்களோட பிராரப்தத்தை பகவான் கொடுக்குறாருன்றது உங்களுக்கு நல்ல ஸ்பஷ்டமா தெரியும். நீங்க உங்களோட கர்த்தத்துவத்தை உள்ள கொண்டு வரக்கூடாது, உங்களோட இச்சையை கொண்டு வரக்கூடாது. எப்படி போகுதோ அப்படி போகட்டும் அப்படின்னு. சரி அப்படின்னு வண்டியில ஏறி உட்கார்ந்தோம். நேராக கொண்டு போனாங்க ஒரு பெரிய கிரவுண்டு, மலைக்கு உச்சியில ஒரு கிரவுண்டு, ஒரு கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி வச்சிருக்காங்க. கட்டி வச்சு அந்த கோயிலுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் போட்டிருக்காங்க. ஸ்டேஜில் 2 பேரை கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க, வேற யாருமே இல்லை. நான் இவருக்கு பகீர், சாமி நம்ம 2 பேர் தான் சாமி இருக்கோம். என் முன்னாடி ஒரு மைக்கை வச்சுட்டாங்க, சாமி பிரவச்சனம் பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு ஹிந்தியே நல்லா தெரியாதுப்பா, ஹிந்தி நான் பேசுனேன்னா அவ்வளோதான், புரியவே புரியாது யாருக்கும் அப்படின்னு. நீங்க வந்து வேற யாரும் இல்லை, நீங்க தான் பேச போறீங்க அப்படின்னு. எனக்கும் அந்த ப்ரோக்ராமுக்கு சம்பந்தமே இல்லை, அது வரைக்கும் என்னன்னே தெரியாது. கொண்டு போய் உட்கார வச்சாச்சு.
நான் முடிவு பண்ணிட்டேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு எனக்கு புரியல நான் பேசுறது. மத்தவங்களுக்கு புரிஞ்சா என்ன, புரியாட்டி என்ன. ஹிந்தி அப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். ஆனா வந்து உட்கார்ந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரே மனம் மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியில வச்சு கர்ம யோகத்தையும் பக்தி யோகத்தையும் பேசி முடிச்சாச்சு. முடிச்சோன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வாழை இலை போட்டு விதவிதமான பயிர் வகைகள்லாம் வச்சு நல்ல ஃபுட்டு கிடைச்சி நல்ல தட்சணையும் கொடுத்து எங்களை வந்து பாத்தீங்கன்னா எங்க ஏத்துனாங்களோ அங்கேயோ கொண்டு வந்து விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அவ்வளவுதான். ஒரு ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளார எல்லாம் முடிச்சு போய் திரும்ப வந்து நிக்கிறோம் அங்கேயே. சாமி என்ன சாமி நடந்துச்சு அப்படின்னா, இதே மாதிரி இன்னும் நிறைய நடக்கும், வெயிட் பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்ப நேரம் வந்து பாத்தீங்கன்னா துளசி ஸ்தானத்துக்கு போனோம். துளசி ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு காயத்ரி வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு கோயில் இருக்கு, நல்ல கோயில் காயத்ரிக்கானது. அங்க இருந்து நல்ல காயத்ரி அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தோம். பண்ணிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட்டு கிடைக்கல. மத்தியானம் ஃபுட்டு கிடைச்சதோடு சரி. நான் ஒரு நியமம் வச்சிருப்பேன், என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அயாச்சிதம் அப்படின்னு ஒரு விஷயம் யாத்திரையில். அயாச்சிதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்காம வர்றது. நம்ம கேட்டா கிடைச்சிரும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா கேட்காம வரும்போது அது ஈஸ்வரனோட பிரசாதமா வருது அப்படின்னு நம்ம இது பண்றது. அப்ப ஈஸ்வரன் ஒர்க் பண்றாரா இல்லையா செக் பண்ணணும்ல. அவர் தான் கொடுக்குறாருன்னு நம்ம எப்போ பிலீவ் பண்ணிக்கிட்டே இருந்தா யாரோட அனுபவம், யாருக்கோ பண்ணாரு, இவர் பண்ணார், அவர் பண்ணார், நமக்கு பண்றாரா இல்லையா பகவான்? நமக்கு பின்னாடி பிராரப்தத்தை அவர் தானே கொடுக்குறார், கர்மபல தாத்தாவா, அதை செக் பண்ணணும்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா யாராவது கொண்டு வந்து கொடுத்தாதான் உண்டு அப்படின்னு பேசாம இருந்தாச்சு. இவரு பசி பாவம், சாமி பசிக்குது சாமி, நடந்து வந்ததுல நிறைய டயர்ட் ஆயிட்டேன் சாமி, பேசாம இருங்க, என்ன நடக்குதோ பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு. அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு இல்லை, மத்தியானம் இல்லை, ஈவினிங் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25-30 கிலோமீட்டர் நடக்கிறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஃபுட்டு கிடைக்கவே இல்லை. ராத்திரி அன்னைக்கு ஃபுல் டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டே கிடைக்கல. ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில், ஒரு காட்டுக்குள்ளார இருக்கிற ஒரு கோயிலுக்கு போய் சேர்ந்தோம். அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா படுக்கிறவன்னா அனிமல்ஸ் இருக்கிற ஏரியா, கரடி இருக்கிற ஏரியா. ஏதாவது ஒரு சின்ன இடமா இருந்துச்சு அப்படின்னா, மக்கள் நடமாட்டம் இருக்கிற இடமா இருந்தால் நல்லா இருக்கும்னு அந்த கோயிலில் போய் நாங்கள் அன்னைக்கு நைட்டு தங்குற மாதிரி போயிருந்தோன்னே, கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு மேலே மெதுவாக வந்து எல்லாம் அடங்க ஆரம்பிச்சுது. அப்போ வந்து நான் நினச்சிட்டேன், சாமி இன்னைக்கு பிக்ஷையே கிடைக்கல சாமி, அவ்வளோதான். இன்னைக்கு நேற்று சாப்பிட்டீங்கல்ல, பகவான் வந்து நேற்று கூப்பிட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா வகை வகையாக கொடுத்தாருல்ல, இன்னைக்கு என்னது மறுநாளே ஒன்றும் இல்லை, மொத்தமாக முடிஞ்சு போச்சு இன்னைக்கு ஃபுல்லாக. அதனால எம்டி. இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதம் அப்படின்னு. என்ன சாமி இன்னும் கேம் முடியல, நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க தூங்குற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேம் முடியல, இன்னும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. ஒரு அம்மா வந்தாங்க, கோயிலை சுத்துறாங்க, 2 லட்டை கொண்டு வந்து ஒவ்வொருத்தர் கையில ஒவ்வொரு லட்டை கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. நான் சொன்னேன், இதான் பிரசாதம், இன்னைக்கு பிக்ஷா இது ஒரு வேலைக்கு கிடைச்சிச்சு அப்படின்னோட. இன்னொரு அம்மா வந்தாங்க, எல்லாம் கோயில் லாக் பண்ற டைம்ல, சாமி சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. இல்லை அப்படின்னு. கொண்டு வந்தா சாப்பிடுவீங்களா அப்படின்னாங்க. சாப்பிடுவோம், அதுக்கு எதாவது காத்துக்கிட்டு இருக்கோம், பிராரப்தம் எப்படி வருவோன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கு மேலே இருக்கும், போயிட்டாங்க. போனதுக்கு பிறகு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் எதுவுமே இல்லை, அந்த கோயில் மட்டும் ஏகாந்தமாக இருக்கிற கோயில். இந்த அம்மா வந்து சொல்லிட்டு போனவங்க வந்து நான் நினைச்சேன் ஏதோ பக்கத்தில் இருப்பாங்க போல இருக்குன்னு, ஆளே காணும். 9:30 ஆச்சு, 10:30 ஆச்சு. நான் வந்து என்ன பண்ணேன், 10:30 மணிக்கு மேலே இனிமேலாம் வரமாட்டாங்க. ராத்திரி அந்த அது வேலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப் ஃபாரஸ்ட், இனிமேல் யாரும் வரமாட்டாங்க. அந்த அம்மா ஏதோ சொல்லியிருப்பாங்க வயசானவங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன இஷ்யூஸ்லாம் இருக்குன்னு தெரியல. படுத்துருவோம் அப்படின்னு படுத்தாச்சு. படுத்து வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. யாரோ சுவாமின்னு கூப்பிட்டோன்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணு முடிச்சு பார்த்தா அந்த அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேரியரில் தன்னோட பையன், பேர பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வயசு பையன், அந்த பையனை கூப்பிட்டுட்டு அவங்க மட்டும் 5 கிலோமீட்டர் நடந்து போய் 5 கிலோமீட்டர் திரும்ப நடந்து வந்திருக்காங்க. போய் சமைச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டி, சப்ஜி, தால், ரைஸ் எல்லாத்தையும் பண்ணி கொண்டு வந்து 11:15 எங்களுக்கு வந்து பிக்ஷா கிடைக்கும். இவர் வந்து என் கூட இருந்த சிஸ்டர் வந்து அழுதுட்டார், என்ன சாமி, இன்னும் சாமி நீங்க சொன்னதெல்லாம் நடக்குதே சாமி அப்படின்னு. அதான் சொன்னேன், பிராரப்தம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா விதி வலிய வந்து ஊட்டும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸ்வரனோட அனுகிரகத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும் அப்படின்னா என்ன நடக்கணுமோ அது வந்து என்ன காலம் இருந்தாலும் எந்த காட்டுல இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராப்தியாகும்.
இந்த யாத்திரை பண்ணவே என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம், எது நடந்தாலும் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம். நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்திரை பண்ணும்போது ருத்ர ஜபம் பண்ணுவோம், எங்க போனாலும் பாராயணம் இருக்கும், சிவபூஜை ஒண்ணு வச்சிருப்போம், சின்னதா சிவபூஜை வச்சிருப்போம். அதுக்கப்புறம் நிறைய தபஸ் வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கு, சரீரத்தினால நிறைய தபஸ் நடக்குது. நிறைய பாராயணம் வச்சுப்போம், உபனிஷத் பாராயணம், கீதா பாராயணம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம், ருத்ர பாராயணம். அது மாதிரி கோயில்ல போனா அர்ச்சனை பண்றது, டெய்லி சிவபூஜை வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கிறது. நான் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வராங்களோ அவங்களுக்குலாம் இந்த பூஜை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ற பூஜை வந்து இவங்களுக்கு போய் சேரட்டும், இவங்களுக்கு போய் சேரட்டும், ஈஸ்வரார்ப்பணம் இவங்களுக்கு போய் சேரட்டும், ஈஸ்வரார்ப்பணம் இது அவங்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு. அப்ப நமக்கு கையில ஏதாவது இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, கையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற நம்ம பண்ற எல்லா புண்ணிய கர்மத்தையும் ஈஸ்வரனுக்கே இது பண்ணிக்கிட்டே இருக்கிறது, சமர்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. யாரு நல்லது பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமர்ப்பணம் பண்ணிடும். அப்போ இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க இப்ப என்கிட்ட ஏதாவது பயம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, காடு காடா மேடு மேடா அலைஞ்சதுல நிறைய நாள் வந்து பாத்தீங்கன்னா சுடுகாட்டுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமான இடம் எது தெரியுங்களா உங்களுக்கு? ரொம்ப டிஸ்டர்பன்ஸே இல்லாத இடம் என்ன கேட்டீங்க அப்படின்னா, ஸ்மசானத்துல தூங்குற இடம் இருக்குல்ல. ஏன்னா நல்லா கட்டி வச்சிருப்பாங்க, யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நல்லா நதிக்கரையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ஸ்மசானத்துல, அதுவும் அந்த சமாதிக்கு மேல வந்து பாயை விரிச்சு போட்டோம், நம்மளோட பெட்ஷீட்டை விரிச்சு போட்டு ஆனந்தமா தூங்கணும்னு வச்சுங்களேன். காத்தும் நல்லா இருக்கும், இதா இருக்கும். பேய் பிசாசு என்ன நடக்க போகுது? பேய் நம்மளை காட்டிலும் பெரிய பேயா இருக்க போகுது. ஈஸ்வரனுக்கு அந்நியமா ஏதாவது நடந்துருமா? அப்போ காடுகள்லையும் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணி எல்லா இடத்துலயும் நம்ம டிராவல் பண்ணி ஈஸ்வரார்ப்பணம்னே பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அப்ப பயம் வருமா வராதா? பயமே வராது. இன்ட்ரெஸ்ட் கம்மி ஆயிடுச்சு, ஏதாவது பகவான் தானே எல்லாமே, அப்படி இன்ட்ரெஸ்ட் ஆகுது, பேங்க் பேலன்ஸ் ஆகுது. இதை நம்பியா இருக்கும், நம்ம ஈஸ்வரனை நம்பிதான் இந்த யாத்திரையில ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஆத்தியாத்மிகம் இது மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம்னு பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு பலம் வந்துடும். உலகத்துல என்ன கெட்டு போனாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவான் இருக்கார். அப்படி அந்த மனசமாதானம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க ப்ராக்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மேல நோக்கி போகும். இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாருதி மாதிரி என்னாகும், ரிட்டர்ன் போயிடுவான். அப்போ அவர் ஒழுங்கா கர்மயோகத்தை அபியாசம் பண்ணிட்டு வந்து தியானத்தை அபியாசம் பண்ணியிருந்தார் அப்படின்னா அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். யாத்திரை வந்து பிரேக் ஆக ரிட்டர்ன் ஆக முடியாது. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு வேணாலும் எது வேணாலும் பண்ணலான்றது வந்து பாத்தீங்கன்னா இவன் பூர்வபக்ஷி கேட்கிறான், அது மாதிரி முடியாது என்ன அப்படின்னு அதுதான் சொல்றார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தஸ்யைவ இதி வச்சனாத், தஸ்யேவ அப்படின்னா அவனுக்கே. யாருக்கு? எவன் ஆறு ருக்ஷுவா இருந்து மனசோட சமநிலையை அடையணும்னு கர்மயோகத்தை பிராக்டிஸ் பண்ணானோ அவனுக்கே, அவன் சமநிலையை அடைஞ்சு அவன் ஆரூடன் ஆகிறான். அப்ப யாரு? ஒருத்தன் ஆறு ருக்ஷு, இன்னொருத்தன் ஆரூடன் இல்ல. எவன் கர்மயோகத்தை அபியாசம் பண்ணும் போது அவனுக்கு வந்து ஆறு ருக்ஷுன்னு பேரு. அவன் கர்மயோகத்தை பண்ணி சமநிலையை அடைஞ்சவனுக்கு பேரு, அவன் தான் சமநிலையை அடையிறான். அடையும் போது அவனுக்கு பேரு என்ன ஆயிடுது? பேரு மாறிடுது, ஆரூடன் அப்படின்னு ஆயிடுறான். அப்போ வேற வேற ஆள் இல்ல. இப்ப நம்ம எல்லாம் பிராக்டிஸ் பண்றோம், இப்ப நமக்கு என்ன பேர் வந்துடும்? இப்பதான் பிராக்டிஸ் ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் ஃபுல் ஃபிளெட்ஜா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ண முடியல. எல்லா டைம்லயும் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபியாசம். அதான் தியான யோகம் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது அத்தியாயத்தை சொல்லும் போதே யோகினாம் கர்மயோகா, கர்மநிஷ்டா வந்து எப்போ வரும்? அதை மெதுவா இம்ப்ளிமெண்ட் ஆகி 24 hours நம்ம எல்லா கர்மங்களையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணும்போது நம்ம யோகி ஆயிடும். அப்போ இப்ப நமக்கு என்ன பேர் வந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா முனிவன். என்ன முனிவன்? கர்மயோகத்தை பண்ற முனிவன். அப்ப கர்மயோகத்தை பண்ற முனிவனுக்கு என்ன பேரு? நம்ம எதுக்காக கர்மயோகம் பண்றோம்? ஆறு ருக்ஷு இன்னொரு பேரு. ஆறு ருக்ஷுனா என்ன அர்த்தம்? யோகத்துல ஏறணும், மனசோட சமநிலையை அடையணும். இதே நம்ம என்ன ஆகும், கொஞ்ச நாள் கழிச்சு ஆறுடன் ஆயிடும், மனசு நல்ல ஸ்டெபிலிட்டி வந்துடும். வந்துருச்சுன்னா நம்ம பேர் என்ன ஆயிடுது? நமக்கு தான் ஆறு ருக்ஷுவா இருந்த பேரு ஆறுடன் அப்படின்னு மாறி இருக்கு. நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை சாதனமா வச்சிருந்தோம். அதே நமக்கு என்ன சாதனம் சொல்லுது அப்படின்னா, அந்த கர்மத்தை பண்ணாம விட்டுரு, எல்லா கர்மத்தையும் டிராப் அவுட் பண்ணிட்டு என்ன பண்ணு, பேசாம சொஸ்தமா இரு, அந்த மனசோட சமநிலைய டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாத. எந்த கர்மா பண்ணாலும் மனசை வந்து சஞ்சலம் பண்ணும். அதனால எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு பேசாம அந்தர்முகமா அகம்னு ஆத்ம சிந்தனையிலேயே இரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. அப்ப தஸ்யைவ அப்படின்னா அவனுக்கே என்று பதம் இருக்கு, வேற வேற ஆள் இல்ல.
ஒருத்தன் கர்மயோகம் பண்ணட்டும், ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா சர்வ கர்மத்தையும் விட்டுட்டு தியானம் பண்ணட்டும், அப்படிலாம் இல்ல. கிரமம் இருக்கு. கர்மயோகம் பண்ணவன் தான் கர்ம சந்நியாசத்தை பண்ணிட்டு ஞானியா, அதுக்கப்புறம் ஞான நிஷ்டனா ஆகிறான். ஒரே பெர்சன், வேற வேற ஆள் இல்ல. அது மட்டும் இல்லாம ஆச்சாரி சொல்றாரு, இதி வச்சனாத் புனக யோக கிரகணாத். அது மட்டும் இல்ல, யோகம்ன்ற சப்தமும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கு, யோகாரூடன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யோகாரூடன் என்ன அர்த்தம்? யோகம்ன்றதுக்கு அர்த்தம் சமத்துவம், யோக உச்சியதே. என்ன ஸ்லோகம் அது? 2வது அத்தியாயம் 48. யோகஸ்த குரு கருமாணி, யோகஸ்த குரு கருமாணி சங்கம் தியக்துவா தனஞ்சய சித்திய சித்தியோ சமோ பூத்வா சமத்துவம் யோக உச்சியதே. இதான் வந்து பாத்தீங்கன்னா யோகம்ன்றதுக்கான லட்சணம் சொல்லுது. யோகத்துல நின்னுகிட்டு கர்மங்களை செய்வாயாக. யோகத்துல நின்னுக்கிட்டுனா என்ன அர்த்தம்? சங்கம் தியக்துவா, நான் பண்றேன்றதை விட்டுறது எல்லாம் பகவான் பண்ற, நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சங்கத்தை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா பற்றுதலை விட்டுட்டு ஆசையை விட்டுட்டு சித்தி அசித்தி. நீங்க யாத்திரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் சொல்றது, நீங்க இப்ப என்ன பண்ணலாம்னா, நான் போன மாதிரி பரதேசிலாம் நிறைய பேர் சாதுக்கள் போவோம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கேயாவது க்ஷேத்திராடனம் பண்ணணும். கும்பகோணத்துக்கு யாத்திரை பண்ண போறேன்னு பிளானே பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் கிளம்பிடணும். ஹோட்டல்ல அங்க போனா இந்த ஹோட்டல் இருக்குமா, அந்த ஹோட்டல் இருக்குமா, ரூம் இருக்கா, தர்மசாலா இருக்கா, க்ஷேத்திரம் ஏதாவது இருக்கா, அங்க போனா ஃபுட்டு என்ன கிடைக்கும், ஏது கிடைக்கும், இந்த பிளானிங் எல்லாம் வச்சுக்கூடாது. அங்க கோயில்ல குருக்கள் தெரிஞ்சவர் யாராவது இருக்கார, நம்பர் வாங்கி அங்க கோயில் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணலாமா, என்ன பண்ணலாம், ஒன்றும் பண்ணக்கூடாது. சுவாமி பார்த்துப்பார் அப்படின்னு என்ன பண்ணணும், பஸ் ஏறி டக்குன்னு போய் இறங்கிடணும். அங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், கையை தூக்கிடணும். சாமி, இனிமே நீ என்ன பண்றியோ, யாத்திரை முடிகிற வரைக்கும் 4 நாள் 3 நாள் எங்க தங்க வைக்கிறியோ, நீ என்ன எனக்கு முன்னாடி வந்து சொல்றியோ அதுதான், எனக்கு என்ன கொடுக்குறியோ அதுதான் ஃபுட்டு. எங்க வேணாலும் ஃபுட்டு கிடைக்கும், எந்த இடத்துல வேணாலும் தங்க வேண்டி இருக்கும். என்ன எனக்கு முன்னாடி வந்து நிற்குதோ அது நீ கொடுக்கறது அப்படின்னு. அது சில சமயம் என்ன ஆகலாம், சித்தியாகவும் இருக்கும், நல்ல விஷயமாகவும் ஆயிடும். சில சமயம் சாப்பாடும் கிடைக்காம போயிடும். சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ராயலா கோயிலில் கூட்டு போயிட்டு தரிசனத்தையும் பண்ணி வைப்பாங்க. சில சமயம் வந்து மணிக்கணக்கா நிற்க வேண்டியிருக்கும், தரிசனம் கிடைக்காமையும் போகலாம். நம்ம நினைச்சது நடக்கும், நினைச்சது நடக்காம போகலாம். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்தி அசித்தி, இந்த ரெண்டுத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சமோபூத்வா, ரெண்டும் ஒண்ணுதான். பகவான் கொடுக்கிறார். சமம்னா என்ன அர்த்தம்? பகவான் தான் பண்றாரு, பரீட்சை பண்ணி பாக்குறாரு. நான் வந்து பாத்தீங்கன்னா கோச்சிக்கிறேன்னா என் மனநிலை வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்றதுக்காக கொடுக்காம இருந்து பாக்குறாரு. அதுக்கப்புறம் கொடுத்து பாக்குறாரு, என் மனசு வந்து எப்படி இருக்குன்னு கொடுத்து பாக்குறாரு. அப்படின்னு கொடுக்காம அது நம்மளதான் டெஸ்ட் பண்றாரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ரெண்டுத்தையுமே ஈக்குவலா ஒருத்தன் பாவிக்கிறான்னு வச்சுங்களேன். அப்ப என்ன ஆகும், சமோபூத்வா சமத்துவம் யோக உச்சியத்தை. அந்த சமநிலைய மெதுவா 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 எல்லா காரியங்களையும் கொண்டு வந்தோம்னா மனசு ஒரு சமநிலைக்கு வந்துடும். என்ன வெளியில நடந்தாலும் நடக்கட்டும், அதுதான் யோகம்னு பேர். அப்ப இந்த யோகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, யோகம்ன்றது நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது 6 ருக்ஷு. இந்த யோகம்ன்ற சமத்துவத்தை நீங்க அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா யோகாரூடன் அப்படின்னு பேரு. யோகாரூடன் அப்படின்னு பேரு. அப்ப அந்த இடத்துல யோக சப்தம் இருக்கா? அப்ப யோக சப்தம் இருக்குன்னா எவன் கர்மயோகத்தை பண்ணினானோ அவன்தான் யோகாரூடனா பரிணமிக்கிறான். ஒரு காலத்துல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தவன் ஒரு காலத்துல சித்தனா ஆகிறான், யோகாரூடனா ஆயிடுறான். அப்ப இந்த யோக சப்தமும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்க, இது யக ஆசீத் பூர்வம். ஆச்சாரியர் தெளிவா சொல்றார், எவன் வந்து பாத்தீங்கன்னா பூர்வத்துல முன்னாடி யோக ஆசீத் யோகம் 6 ருக்ஷு, எவன் ஒருத்தன் வந்து முன்னாடி யோகத்துல ஏறணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தானோ தஸ்ய ஏவ, அவனே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரூடஸ்ய, அவன் ஆரூடனா ஆயிடுறான். பின்னாடி அவனுக்கு தான் சொல்லியிருக்கு சமயேவ கர்த்தவியம் காரணம். அவன் என்ன பண்ணணும், கர்மத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு பேசாம போயிட்டு உட்காரணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. யோக பலம் பிரதி உச்சதேதி, யோகத்தோட பலனை அடையணும் அப்படின்னா மோட்சம், ஆத்ம நிஷ்டை. அந்த ஆத்ம நிஷ்டையை அடையிறதுக்கு என்ன பண்ணணும், சர்வ கர்மங்களை விட்டுட்டு போயிட்ட உட்காரு, கண்ணை மூடி. ரமணர் எப்படி உட்கார்ந்தாரோ அது மாதிரி உட்காரு, ஆத்ம சிந்தனையில உட்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதோ ந யாவஜீவம் கர்த்தவிய பிராப்தி கஸ்யசித் அபி கர்மணஹ. முக்கியமானதை ஹைலைட் பண்ணீங்க லாஸ்ட் வழியா. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகையினால்
ஆகையினால் எப்போ வந்துச்சுனாலும் அது இது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாருன்னு அர்த்தம். தஸ்மாத்து அப்படின்னாலோ இல்லை அதோ அப்படின்னாலோ அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட், கன்க்ளூஷன் வரார். ஆகையினால் ஒரு நல்ல முடிவுக்கு வந்துடணும். என்ன முடிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாவஜீவம் கர்த்தவிய பிராப்திகின்ன கசிச்சித். இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா சாகர வரைக்கும் கர்மா பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு யாராவது சொன்னா அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க. கர்மா பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்காக வந்தோம் நம்ம மாடா? எப்போ லாஸ்ட் வரைக்கும் மாடு பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. மாடு மாதிரி வேலை செஞ்சுக்கிறதுக்காக வந்தோம்? மாடு மாதிரி வேலை செய்யறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வரல. கர்மத்தோட பர்பஸ் என்ன? கர்மம் பண்ணினீங்கன்னா பந்தப்படுத்தும், புண்ணிய பாபத்தை கொடுத்து ஜென்மத்தை கொடுத்துரும். கர்மயோகமா பண்ணினீங்கன்னா என்ன கொடுக்கும்? கர்மயோகத்தின் பிரயோஜனம் சமத்துவம். சமத்துவத்தை அடைஞ்சாச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் கர்மா பண்றதுக்கு வேலை இல்லை சாமி. அப்போ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுகியாத்துன்னு கர்மகாண்டிகள் சொல்றாங்களே, எது வரைக்கும் ஜீவனம் இருக்குமோ அது வரைக்கும் கர்மத்தை விடக்கூடாது. ஐயோ தப்பு தப்பு விடக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் இல்லை. கர்மத்தை எல்லாத்தையும் விட்டு விடு. அப்போ பார்த்தீங்கன்னா எப்போ மனசோட சமநிலை அடையிறது வரைக்கும் தான் கர்மயோகம். அப்ப யாவஜீவம் கர்த்தவிய பிராப்திக்கு ந கஸ்யசித் அபி. யாருக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கர்மாவும் பார்த்தீங்கன்னா பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை கடைசி வரைக்கும். அப்ப நமக்கு லிமிட்டேஷன் வந்துருது. கர்மாவோட அனுஷ்டானம் எது வரைக்கும்? சமநிலை அடையிற வரைக்கும். ஆனா நிறைய கர்மகாண்டிகள் கடைசி வரைக்கும் ஏன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க? நல்ல வைத்திய கர்மங்கள் பண்ணிட்டு இருக்காங்களே, கடைசி வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எந்த கர்மகாண்டிகளோட இதுலயோ சங்கல்பம் இல்லாம நிஷ்காமியம் இல்லவே இல்லை. அப்ப பூர்வ காண்டிகளோட சிலபஸ்ல பாத்தீங்கன்னா நிஷ்காம கர்மம் இல்லாத காரணத்தினால அவங்க பாத்தீங்கன்னா யாவஜீவம் அக்னிகோத்திரம் ஜுகியாத், கடைசி வரைக்கும் அக்னிகோத்திரத்தை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட டார்கெட் சொர்க்கம் வரைக்கும் தான் போகணும், மோட்சம்னு ஒண்ணு அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு புரிஞ்சு. அப்போ ஒரு கர்மத்தோட எல்லை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசோட சமநிலையை அடையிற வரைக்கும் தான் அப்படின்னு சீமாகரணம் பண்ணிருக்கு, எண்டு போட்டிருக்கு. இதோட இன்னைக்கு நிக்கட்டும், நாளைக்கு மீதியை பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. இந்த சன்னியாசிகள் பார்த்தீங்கன்னா நமஸ்காரம் பண்ணும் போதே நாங்கள் இந்த நாராயண சப்தத்தை சொல்றோம். எதுக்கு தெரியுங்களா? நாராயண சப்தத்தை என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு பண்ற நமஸ்காரம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு அப்படியே பாஸ் பண்ணி விட்டுருது சுவாமி. நாராயண 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 அப்படி. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு பண்ற நமஸ்காரமும் எங்களுக்கு இல்லை, சன்னியாசிகளுக்கு இல்லை. அப்போ மற்ற கர்மங்கள் எந்த கர்மம் பண்ணாலும் அந்த கர்மா யாருக்கு சமர்ப்பணமாகும்? காயா வாச்சா மனசா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கே அர்ப்பணம். மனசு எப்படி இருக்கும்? ஸ்வச்சமா இருக்கும். எதுவும் இருக்க ஃப்ரீயா படுத்து தூங்கலாம், ஆசையே இல்லாம நிம்மதியா தூங்கலாம். ஒரு கர்மா பண்ணும் போதும் சுகம், கர்மம் முடியும் போதும் சுகம், நிஷ்காமமா. இதே காமப்பட்டுட்டோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போங்களேன், நீங்க நினைச்ச மாதிரி போயிட்டு வந்துடுவீங்களா? இப்போ எங்கேயாவது க்ஷேத்ராடனை பண்ண பயமா இருக்குல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நினைச்ச மாதிரி நடக்காது. திருப்பதிக்கு போங்களேன், நீங்க நினைச்ச மாதிரி ஏதாவது நடக்குமானா திருப்பதிக்கு போனா அது பாட்டி தான் நடக்கும். சில சமயம் நல்லா இருக்கும், சில சமயம் பார்த்தீங்கன்னா மோசமான அனுபவங்கள் ஆகிடும். நம்ம டிக்கெட் வச்சிருந்தா நல்ல டிக்கெட் வச்சிருந்தா கூட நல்ல தரிசனம் கிடைக்காம காத்துட்டு இருக்க மாதிரி ஆகிடும். அப்போ என்ன ஆகும்? மனசு துவண்டு போயிடும். அதே கிளம்பும் போதே என்ன பண்ணுங்க, சுவாமி நம்மளை பரீட்சை பண்றார் அப்படின்னு வச்சுங்க. என்னோட மனநிலை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காகவே நல்லதை கொடுக்குறார், அதுக்கப்புறம் கெட்டதையும் கொடுக்குறார், விகாரம் அடையுதா இல்லையான்னு பார்க்குறார் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? கேர்ஃபுல்லா ஈஸ்வரார்ப்பணம், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அப்படியே செட்டில் ஆயிடும் மனசு. என்ன நடந்தாலும் பிரசாதமா எடுத்துப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மனசு கொந்தளிக்காது. பண்ணிட்டு இருக்கும் போதே மனசு சாந்தமா இருக்காங்க. இதுதான் நிஷ்டைக்கு போறதுக்கான மிகப்பெரிய உபாயம்.